எப்படி உங்களுக்கு பிழை போடலாம்னு தான் அவன் யோசிப்பான். உங்க எல்லாருக்கும் எஸ்ஏல இருக்க பிரதான பிரச்சனை என்ன? ஒன்று படிச்சாலும் மண்டே கிளியர் ஆகும். அந்த டைம் உங்க மைண்டுக்குள்ள ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். என்ன சொல்லுவாங்க? ஐயோ நான் என்ன இவ்வளவு படிக்க கிடக்கு, இதையே பாடமாக்கணும். எல்லாருமே பயோ படிக்கிறீங்க, பட் ஏன் எங்களால் அதை மெமரைஸ் பண்ணி விட்டு வைக்க எல்லாமே இருக்கு? எங்களுக்கு மறந்து கொண்டு போறதுக்கு காரணம் என்ன? இதை வாசிச்சே ஒரு மண்ணாங்கட்டி பிள்ளைங்க இல்லை, இதை வாசிச்சா அம்மட்ட சிறி லெவல்ல தான் இருக்கும். ஒரு மண்ணும் பிள்ளைங்க ஈவினிங் அந்த எழுதுறது ஒரு ரிவைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள். ரிவிஷன்ன்றதுக்கு டைம். அப்ப சுவாசமே இயல்பு படிச்ச பிள்ளை ஏன் சிற்றே திருப்பி பாடமாக்கணும்? ஆரம்ப கால ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் நீங்க பாத்தீங்க, ஸ்ரீலங்காக்கு எதிராக 264 அடிக்க ஒரு வருஷத்தின் அருமை என்னன்னு தெரியும். செகண்ட் ஷேடு கவுண்ட். வணக்கம் மக்களே, நாங்க இப்ப பார்க்க போறது வந்து உங்களோட பயோ ஒர்க் அவுட் சீரிஸ் இந்த பார்ட். ஆல்ரெடி உங்களுக்கு பார்ட் 1ல வந்து நீங்க என்னென்ன பிளவடிவீங்க, அதாவது பயாலஜி ஒரு பாடமா இருக்கிற பாடமா நினைச்சுக்கோங்க, என்னென்ன பிள்ளையெல்லாம் விட்டு நீங்கன்ற சம்பவத்தை பத்தி அதுல கச்சிருந்தாங்க. சோ நாங்க இப்ப என்ன கதைக்க போறோம், அப்படி எல்லாம் பிளவிட்ட சம்பவத்தை எப்படி கரெக்ட் பண்ற விஷயத்தை நான் தான் உனக்கு சொல்லி ஆகணும். That's what I am going to talk about. So part 1 பார்க்காத ஆக்கள் மேல ஐ பட்டன்ல இந்நேரத்துக்கு உங்களுக்கு பார்ட் 1 லிங்க் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், அதை பார்த்துக்கொள்ளலாம். அதை பார்த்து போட்டு நீங்க இந்த செட்டப்பா வந்து கொள்ளுங்க. ரைட்டா? போன வீடியோல சொல்லியிருந்தேன்னா இந்த எஸ்ஏ பாடமாக்கிட்டு எம்சிக்கு செய்யலாம், எஸ்ஏ பாடமாக்கிட்டு ஸ்ட்ரக்சர் செய்யலாம் என்ற இந்த ஆட்கடத்தல்காரர்களின் போலியான வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்ற விஷயம் சொல்லி தந்தேன். அதுக்கு உனக்கு எக்ஸாம்பிள் வரை நான் ப்ரூவ் பண்ணியிருந்தேன். நான் நினைக்கிறேன் 2020 மைக்ரோ எம்சிக்யூஸ், அதே மாதிரி இந்த 21ல வந்து ஸ்ட்ரக்சருக்கு அடிக்கோடு போட்டு விளையாடின சம்பவங்கள் இந்த வாழ்க்கையில கோடு போட்டு விளையாடுறதே அவங்களுக்கு விருப்பமான வேலையா போச்சு. நான் சொல்ல மறந்துட்டு நினைக்கிறேன், இந்த பார்ட் 1 வீடியோல வந்து அந்த இவெண்ட்டுக்கு வாட்ஸ் தட் அந்த செமினாருக்கு போய் எங்களுக்கு சொன்ன விஷயம் என்னடா, we want to create perfect doctors. அதனால உங்களுக்கு சரி போடுறதுக்கு நாங்க 1000 தரம் யோசிப்போம், பட் பிழை போடுறதுக்கு யோசிக்கவே மாட்டோம். எப்படி உங்களுக்கு பிழை போடலாம்னு தான் அவன் யோசிப்பான் எக்ஸாம்ல. சோ what you have to do is you have to be perfect. அப்ப அந்த பெர்ஃபெக்டான விஷயம் என்னட்டு கொண்டு வருது, அதை நாங்க ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட்ல பார்ப்போம். இதை விட எம்சிக்கு ஒர்க் அவுட் இருக்கு கம்பேரிட்டிவ்லியடா. இதுவும் ஈஸி, இதுவும் ஈஸி. ஏன்னா இது ரெண்டையும் நான் கேமிஃபை பண்ண போறேன். உங்களுக்கு என்ன டோபமைன் வீடியோ அது சேனல்ல இருக்கும். சோ அதுல வந்து உங்களுக்கு அந்த கேமிஃபை பண்ற என்னன்ற விஷயத்த வந்து சொல்லி தரேன். அவனோட பிரெயினுக்கு வந்துடா கேம் விளையாட விருப்பம் தானே. எத்தனை பேர் இதுல கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுற நீங்கள்? எத்தனை பேர் இதுல கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுற நீங்கள்? இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல உங்களை பிடிச்சி வச்சிருக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவான் தெரியுமா? கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல உங்களை பிடிச்சி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண. என்ன சொல்லாவும், ஒவ்வொரு முறை நீ டவுன் ஹால் மேக்ஸ் ஆகிறதுக்கு இடையில அவன் அடுத்த டவுன் ஹாலை கிரியேட் பண்ணிடுவான். ஒவ்வொரு முறை நீ டவுன் ஹால் மேக்ஸ் ஆகிறதுக்கு இடையில அவன் அடுத்த டவுன் ஹாலை கிரியேட் பண்ணிடுவான். அதாவது இந்த டெம்பிள் ரன் அதுல வந்து நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க, பிகாஸ் இட்ஸ் an endless கேம். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஒரு எண் மாதிரி ஒன்றை காட்டி உன்னை அது வரைக்கும் கொண்டு வர வச்சு அதுல ஒரு பூஸ்டர் கொடுத்தா நீ அடுத்த பூஸ்ட்ல ஒர்க் பண்ணுவேன். தட் மீன்ஸ் they are giving some boost and then going back. அதாவது உனக்கு ஒரு டோபமைன் எனர்ஜி மாதிரி கொடுக்குதா, வந்துட்டு ஒரு டோபமைன் எனர்ஜி மாதிரி கொடுத்துட்டு அங்கால ஒர்க் பண்ண போறது. அந்த ஐடியாவை தான் நீ யூஸ் பண்ண போறேன். ஸோ அதாவது மொத்தத்துல நான் உனக்கு பயோவையும் என்ன செய்ய போறேன், கேம் ஆக்க போறேன். தட்ஸ் திங். உனக்கு தெரியும் எங்களை பத்தி, எங்களை பொறுத்த வரைக்கும் மேல விளையாடுறது என்ன ஈஸியான சப்ஜெக்ட். ஐ டோன்ட் கேர். தட்ஸ் திங். ஓகேவா? விஷயத்துக்கு ஸோ இந்த எஸ்ஏ ஒர்க் அவுட்ல நான் உனக்கு செய்ய போற விஷயம் என்னடாடா, உங்க எல்லாருக்கும் எஸ்ஏல இருக்க பிரதான பிரச்சனை என்ன? ஒன்று படிச்சாலும் மண்டே கிளியர் ஆகும், இன்னொன்று அப்படியே நீ கஷ்டப்படுத்து மண்டே கிளியர்னால ஒரு நிலைமைக்கு மேல நிக்காது. அதுக்கு பிறகு அதை கேட்டா நீ அதோட ஹெடிங் என்னன்னு கேட்பேன். அதான் உன்னோட இருக்க பிரச்சனை. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டு இஸ் ஐ எம் கோனா டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் இஷ்யூஸ். உனக்கு மண்டேக்குள்ள ஏறாத இஷ்யூஸ், ஏறினா நிக்காத இஷ்யூஸ், நின்றா வராத இஷ்யூஸ் எல்லாத்துக்கும், அதாவது அந்த வாழைப்பழம் கொடுத்து வர வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் இப்ப என்ன செய்ய போறோம், ஒரு வேலையை செய்ய போறோம். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டு இஸ் ஐ எம் கோனா செக் வித் parallel section, parallel works, two works, repeated works. இதுதான் நான் உனக்கு சொல்ல போற விஷயம். parallel works, two works, repeated works. இதுதான் நான் உனக்கு சொல்ல போற விஷயம். சோ அதோட மீனிங் என்னடாடா, இப்ப நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்க என்ன செய்வீங்க? ஓகே, இப்ப நீ ஒரு சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்க தொடங்கிட்டா நீ என்ன ஸ்டார்ட் பண்ணுவ சொல்லுவாப்பம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் முதலாவது பக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்லுவாப்பம். சத்தியமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதாவது இருக்கும் அந்த என்னது அந்த 4 வகையான ஃப்ளூட் ஃபீடர்ஸ், அந்த அதுக்கு முதல்ல ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்களா. ஐ மீன் போசனையண்டா என்ன, அதண்டா என்ன, இதண்டா என்ன, ஒரு பக்கமே அலம்பி இருப்பாங்களே. அந்த பக்கமே அலம்பினாத்தான் நீ முதல் நாள் இருந்து பாடமாக வேண்டா. இப்படிதான் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் ஒரு வெறி வந்த உடனே சொல்றாங்க, ஓகே இன்றைக்கு நான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்கிறேன். என்னோட முதலாவது பேஜ்ல என்ன இருக்கும், வாட் இஸ் நியூட்ரிஷன், வாட் இஸ் ஹெட்ரோட்ரோபிக், வாட் இஸ் அப்படி இப்படி என்ன கிடைக்கும். இதுன்றது வேற வேலையில்லாம என்ன செய்வேன், பாடமாக்குவேன். சரியா? ஆனா அதுக்கு பிறகு வர ஒன்றே ஏன் சொல்லலாம், இது உனக்கு ஒரு டோபமைன் பூஸ்ட் தராத, பிகாஸ் இட்ஸ் பாடமாக்குற சப்ஜெக்ட். அந்த பாடமாக்குற சப்ஜெக்ட் உனக்கு என்னது தர போறது இல்ல, ஒரு டோபமைன் பூஸ்ட் தர போறது இல்ல. இவன் நீ எந்த சிஸ்டத்தை எடுத்தாலும், சர்க்குலர் சிஸ்டத்தை எடுத்தாலும் முன்னுக்கு என்ன வரப்போகுது உனக்கு, சர்க்குலர் சிஸ்டம் எடுக்க உனக்கு வந்து அந்த கூர்ப்படைஞ்சது, அதாவது
இந்த அனிமல் எப்படி இருக்கும் அந்த அனிமல் எப்படி இருக்கும் ஒரு பேசிக் தானே இருக்கும். அது உனக்கு பூஸ்ட் தரப்போறது இல்லை, அந்த டோபமைன் பூஸ்ட் உனக்கு அது தரப்போறது இல்லை. சோ திஸ் இஸ் வை யூ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். ஒவ்வொரு முறையும் நீ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்றதுக்கு காரணம் இதுதான். பிளான் பண்ணாம வேலை செஞ்ச ஒரு வேலை நடக்காது. ஏற்கனவே நான் எங்க சொல்லிட்டேன், ஹவு டு ஷெட்யூல் ஸ்லீப் அண்ட் ஸ்டடி என்ற ஒர்க் அவுட்ல பிளான் பண்ணி எப்படி உங்களுக்கு டோபமைனை கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற விஷயம் சொல்லிட்டேன். அப்படி வர டோபமைன் ஏன் உங்களுக்கு லொஸ் ஆகுதுண்டா, பிகாஸ் யூ ஆர் நாட் சூசிங் த இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்குடா, நீ பிளான் படிக்க வலிக்கிறேன் வை, பிளான் படிக்க வலிக்கிறேன் வை, என்னத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்டா? நீங்க எல்லாரும் முதலாவது பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, டிஷ்யூவை படிச்சு மெரிஸ்டெமை படிச்சு இப்படி. அண்ணா அப்படி போக மாட்டேன். எந்த ஸ்டைல நான் என்ன போறேன்னா, நான் முதலாவது பிரைமரி ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணுவேன். முதலாவது இந்த இந்த இதெல்லாம் இருக்குமே, வேறுண்ட முதலான வளர்ச்சி துணையான வளர்ச்சி, சரி துணையான வளர்ச்சி இருக்கான்னு நினைக்கிறேன், அது பிறகு வரும். முதலான இந்த வேறுண்ட பிரைமரி growth ஆஃப் ஃப்ரூட் அதெல்லாம் எனக்கு ஸ்கிப். ஐ டோன்ட் கேர் அபவுட் இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் சகலதும் ஸ்கிப். இங்கதான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல 4 இருக்கு தெரியுமா? அது ஒன்று குட்டியா இருக்கு, மற்றபடி டைகோட் ரூட், டைகோட் ஸ்டெம், மொனோகோட் ரூட், மொனோகோட் ஸ்டெம் 4 இருக்கு. ஓமா, அந்த 4ஐயும் பத்தி படிப்பேன். இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல நீ இவ்வளவுத்தையும் தான் படிப்பேன், நீ இவ்வளவுத்தையும் தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர் படிப்பேன். அண்ணா இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் தமிழ் வந்து முதலான கட்டமைப்பா. முதலான கட்டமைப்பு வந்து உங்களுக்கு இருவித்திலை வேர், இருவித்திலை தண்டு, இது ரெண்டும் தான் இருக்கும். அதுல ஒரு வித்திலை தண்டையும் ஒரு வித்திலை வேரையும் சேர்த்து சொருகி இருப்பாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு வித்திலை தண்டுக்கு மட்டும் தனியே போட்டிருப்பாங்க. நான் அப்படி படிக்க மாட்டேன். இந்த நாளோட சேர்த்து பின்னுக்கு இளைந்த கட்டமைப்பு இருக்கு தெரியுமோ? இளைந்த கட்டமைப்பு வரைக்கும் ஒரு வித்திலையும் இருவித்திலையும் கம்பேர் பண்ணிருப்பாங்க, டைகோட்டையும் மொனோகோட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க தெரியுமா? அதையும் சேர்த்து நான் படிப்பேன், அதையும் சேர்த்து நான் படிப்பேன். ரீசன் வந்து அதுவும் ஒரு பிரைமரி, அதாவது இளைந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர். இருவித்திலையும் ஒரு வித்திலையும் கம்பேர் பண்ணி இளைந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர், நான் அதையும் சேர்த்து படிப்பேன். அதை சேர்த்து படிக்க இலைவாய்ந்த கட்டமைப்பையும் சேர்த்து படிப்பேன். விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு கட்டமைப்பு பத்தின செட்டப்பே நான் முடிப்பேன்டா. கட்டமைப்பு பத்தின செட்டப்பை வந்து நான் முதல்ல அரேஞ்ச் பண்ண, நீ ஓர்டர்ல போற, எப்படியோ நீ எல்லாத்தையும் படிச்சு முடிக்க தானே வேணும். சோ நான் என்ன செய்யறேன், எனக்கு விரும்பின செக்ஷன்ஸ் நான் செலக்ட் பண்றேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஓகே நான் இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் படிக்க எனக்கு இதோட இது பிடிச்சிருக்கு, ஆகவே நான் அதையும் இன்வால்வ் பண்ண போறேன். எனக்கு விரும்பின செக்ஷன்ஸ் செலக்ட் பண்ணேன். இது முடிச்ச அப்புறம் என்ன செய்வேன்டா, ப்ராசஸுக்கு போவேன். நான் அன்றைக்கு எஸ்ஏ ஒர்க்ல சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரக்சர் ப்ராசஸ் இப்படிதான் இந்த வேலை போகும்போது ப்ராசஸ்ல எங்க போவேன்டா, செகண்டரி growthக்கு போவேன். செகண்டரி growthக்கு போவேன். இந்த செகண்டரி growth போறதுக்கு முதல், செகண்டரி growthன்றது ஒரு எஸ்ஏ, துணையான வளர்ச்சின்றது ஒரு எஸ்ஏ. ஆனா துணை வளர்ச்சிக்கு முதல் இந்த வேறுண்ட முதல் வளர்ச்சி, அட் த சேம் டைம் அங்குரத்தின் முதல் வளர்ச்சியோட முன்னு கொண்டிருக்கும் தெரியுமா? சோ அதை வந்து சும்மா மேலோட்டம் பார்ப்பேன், எஸ்ஏயா பார்க்க மாட்டேன். எஸ்ஏயா பார்க்க மாட்டேன், பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எது எஸ்ஏ எது ஸ்ட்ரக்சர் எம்சி கொண்டு பிரிக்கத்தானே வேணும். சோ அதன்படி நான் வந்து எஸ்ஏயா பார்க்க மாட்டேன். என்ன, அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், அவ்வளவு முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த 5 டைப்ஸ் ஆஃப், அதாவது நான் ஸ்ட்ரக்சரை பார்ப்பேன், ப்ரொசஸை பார்ப்பேன், கிரிட்டை பார்ப்பேன், கம்பேரிஷனை பார்ப்பேன், 5ஆவது தான் மெமரைசிங்க பார்ப்பேன். அந்த மெமரைசிங்ன்றது எனக்கு ஒரு 10% தான். நீங்க என்ன செய்யறீங்கடாடா, மொத்த பாடத்தையுமே மெமரைசிங் கன்செப்டுகளை கொண்டு வந்துடுவீங்க. மொத்த பாடத்தையுமே நீங்க மெமரைசிங் கன்செப்டுகளை கொண்டு வராதான் நீங்க வர்ற முதலாவது பிரச்சனை. அண்ணா என்ன செய்யறேன், நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 90% நான் முதல்ல எடுத்துருவேன். பிகாஸ் எனக்கு அந்த 90% தான் விருப்பம். அந்த 90% நான் படிக்கா எனக்கு விரும்பின செக்ஷன்ஸ் நான் கொண்டு போறேன். சோ நான் விரும்பின செக்ஷன்ஸை கொண்டு போய் இந்த பிரெயினுக்கு விருப்பம், ஓகே இதை படிச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கணும் போல இருக்க முடியும். இந்த 10% நான் முதலாவது எடுத்தா என்ன நடக்கும், இட் ஒன்ட் லைக், பிகாஸ் நீ மெமரைஸ் பண்ற, அதுக்கு அது விருப்பம் இல்ல, ஒரு ஆக்டிவ் இன்வால்வ் இல்ல. அதாவது பிரெயின், நீ பாடமாக்குறதுக்கு பிரெயின் தேவையாடா, அது ஓகே அதுலதான் ஸ்டோர் பண்ணணும், அடுத்த விஷயம். பட் ஏதாவது ஆக்டிவா நீ வேலை செய்யறியா, இல்ல ஜஸ்ட் உள்ளுக்கு எடுத்து சும்மா அந்த குப்பை ஓட்டுற மாதிரி கொட்டி கொண்டிருக்க. பட் இங்க அப்படி இல்ல. ஒரு இந்த இதை பத்தி எல்லாம் பிறகு படிப்பேன், ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி படிக்கணும், ஒரு ப்ராசஸ் எப்படி படிக்கணும், அதெல்லாம் அடுத்தடுத்த ஒர்க் அவுட்ஸ்ல வரும். நான் என்ன சொல்றேன், இது ஒவ்வொன்றுலையுமே நான் பிரெயின் ஆக்டிவா ஒர்க் பண்றதுக்குரிய ஒரு செட்டப் வச்சிருக்கிறேன். அதனால நான் இந்த செக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப செகண்டரி growth படிச்சேன்டா, துணையான வளர்ச்சி படிச்சேன்டா, துணையான வளர்ச்சி படிக்க நான் என்ன செய்வேன், அந்த முன்னுக்கு உங்களுக்கு பிரியிலையம் வரும் தெரியுமா? பிரியிலையத்துல இப்ப அதுல இடை புகுந்த பிரியிலையம், கேலன்மாரலே, மீன் அதுக்கு என்ன பேர், பக்க பிரியிலையம், ஐ திங்க் லேட்டரல் மெரிஸ்டம். லேட்டரல் மெரிஸ்டம், எபிக்கல் மெரிஸ்டம் இருக்குல்ல, இந்த இடத்துல லேட்டரல் மெரிஸ்டம் பத்தி வரும். சோ இதோட அதை கனெக்ட் பண்ணுவேன். மக்களே, ஒரு 2 விஷயத்த கனெக்ட் பண்றதுக்கு என்னடா பேர், அசோசியேஷன். அது பிரெயினுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா? அசோசியேட் பண்றது பிரெயினுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா? விருப்பம். சோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஸ்டடி. நீ சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்தை கொண்டு போய்க்க, நான் சம்பந்தப்படுத்தி கொண்டு போய்க்க, இந்த பிரெயின் அதை விரும்பும். ஓகே இவன் இதை கனெக்ட் பண்ண, பிகாஸ் பிரெயினுக்கு ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் டிரைவடா. பிரெயின் வந்து எப்பவுமே அசோசியேட் பண்ணி படிக்கிறதான் விரும்பும். சரியா? சோ ப்ரொசஸ்க்குள்ள போ, இதுல ஜைலம் டிரான்ஸ்போர்டேஷன், ஃப்ளோயம் டிரான்ஸ்லோகேஷன் வருமில்ல, கால் கொண்டு செல்லல், உரிய கொண்டு செல்லல் வருமில்ல. இப்ப யாராவது சொல்லுங்க, கால் கொண்டு செல்லல் வரைக்கும் என்னத்தை படிப்பேன் சொல்லு, கால் கொண்டு செல்லல் வரைக்கும் என்னத்தை படிப்பேன்?
உரிய கொண்டு செல்வது வரைக்கும் என்னத்தை படிப்பேன். அப்பதான் நான் காலின் கட்டமைப்பும் உரியத்தின் கட்டமைப்பும் படிப்பேன். நான் முதலே படிச்சு வச்சுட்டு பிறகு போக மாட்டேன். பிகாஸ் அது அதோட கனெக்ஷன், அது அதோட ஒரு அசோசியேட்டிவ் கனெக்ஷன். சோ நான் திருப்பி 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 படிக்க தேவையில்லாம ஒரே ஒரு விஷயம் கால் எழுதியத்தை இதோடய சேர்த்து படிச்சிடா பாத்தியா. நான் 2 தரம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பிரெயினும் அசோசியேட்டிவா படிக்கும். ஒவ்வொரு முறையும் நான் கால் கொண்டு சில ரிவைஸ் பண்ணிக்க அதுவும் சேர்ந்து வரும். சோ நான் சொல்ல வர விஷயம் என்னடா, ஒரு யூனிட் நீ படிக்க தொடங்குறாயண்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ல சில பேருக்கு பிளான்ட் என்னதுக்கு பேர் லைஃப் சைக்கிள் பிடிக்காது. எனக்கு லைஃப் சைக்கிள் விருப்பம், எனக்கு பிளான் லைஃப் சைக்கிள் விருப்பம். சில பேருக்கு லைஃப் சைக்கிள் விருப்பம் இல்லை. அப்ப அவங்க என்ன செய்யணும், நீ லைஃப் சைக்கிள் முதல் எடுக்காத, இவிட அது ஒரு ப்ரொசஸ். அதை நான் உனக்கு ப்ரொசஸா சொல்லி தரேன். மேபி அதுக்கு அப்புறம் உனக்கு விருப்பம் பெறலாமடா. பட் உனக்கு விருப்பம் இல்லாத செக்ஷன்ஸை முதல் எடுக்காத. So what I am going to tell is, when you are starting a unit, start from your easy one. எது உனக்கு ஈஸியா இருக்கோ, எது உனக்கு பிடிச்சதா இருக்கோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னு சொல்லுவா, ஆரம்பத்துல உள்ள டோபமைன் லெவல் 0ல இருக்குண்டா. சோ அதுல இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனேன்டா தான் உங்க டோபமைன் ஒரு சாட்டிஸ்பாக்டரி லெவலுக்கு வந்தா பிறகுதான் நீ என்ன செய்யலாம் சொல்ல, மெமரைஸ் பண்ற சப்ஜெக்ட கூட யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பாருங்க, உனக்கு விளங்காத சப்ஜெக்ட் நீ படிக்கிற, இதை உங்களுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு சொல்லுங்க. உனக்கு விளங்காத சப்ஜெக்டோட நீ கஷ்டப்பட்டு பாடமாக்குற, அந்த கஷ்டப்பட்டு பாடமாக்கிறது உனக்கு மைண்டுக்குள்ள ஏறுமா? அவ்வளவுக்கு ஏறாது. அட் த சேம் டைம் அதுக்கு உனக்கு கூட டைமும் எடுக்கும். அந்த டைம் உண்ட மைண்டுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் என்ன இவ்வளவு படிக்க கிடக்கு, இதையே பாடமாக்கணும்டா, அதுக்கு நான் என்ன செய்வேன் ஒரு மைண்ட் உங்களுக்கு அடிக்கடி வந்து நீ படிக்கிறத குழப்பறதா இல்லையா? அடிக்கடி நீ எப்பவுமே படிக்க கட்டாயம் இந்த மைண்ட் செட் வேற. நீ அதுலயும் கன்சென்ட்ரேட் பண்ண மாட்டாய். அட் த சேம் டைம் அங்கால இருக்கிறத ஐயோ இவ்வளவு கிடக்கு இவ்வளவு கிடக்குது. இப்ப சொல்லு ஏன் அந்த மைண்ட் செட் வருது? பிகாஸ் நீ இதையும் பாடமாக்குறாய். உன்னோட டோபமைன் லெவல் 0 லெவல், அதாவது ஒரு 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 தேவையான லெவல்ல இல்ல. அதனாலதான் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இப்ப நாங்க மாத்தி படிப்போம். இந்த 10% மெமரைஸ் பண்றதா கடைசியா கொண்டு போவோம். இந்த 10% மெமரைஸ் பண்றதா கடைசியா கொண்டு போவோம். சோ அப்படி கடைசியா கொண்டு போய் என்ன நடக்கும் யோசிப்பேன். முன்னுக்கு இருக்க 90% நீ படிச்சிருப்ப. இவன் அந்த 90% நீ 100% தரோவா இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% தரோவா இருப்ப. அவ்வளத்தையும் படிக்க வேண்டிய ஸ்ட்ரெஸ் இல்ல. நீ ஏற்கனவே எனக்கு இதுல ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கு, நான் அசோசியேட் பண்ணி படிச்சுனா, நான் அண்ணா சொன்ன மாதிரி ரிவைஸ் பண்ணி படிச்சுனா, சோ எனக்கு இதுல ஒரு அசோசியேட்டிவ் நாலேஜ் இருக்கு. என்னோட இந்த 10% கூட டென்ஷன் இல்லாம மண்டேக்குள்ள இருமா இல்லையா? நீ கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. That's what I say. First, release your workload. உன்ன ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணு. நான் படிக்கணும் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணு. இன்னும் ஸ்டடீஸ் ஒரு எஜுகேஷன் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா கொண்டு வாடா. That's how you have to study. So இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் என்ன, ஒரு பாடம் படிக்க தொடங்கிக்க, ஒரு பாடத்தை சூஸ் பண்ணிக்க, உனக்கு ஈஸியான சப்ஜெக்டை சூஸ் பண்ணு. உனக்கு ஈஸியான சப்ஜெக்ட் சூஸ் பண்ணா அது உனக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ண விஷயம் சொல்லிட்டு. ஏன் இந்த பேரலா 2 செக்ஷன் கொண்டு போகணும்னு சொன்னாட்டது இப்ப உனக்கு விளங்கிடுங்க. கால் கொண்டு செல்ல கால் இளைய, ஓகேவா? அட் த சேம் டைம் உரிய கொண்டு செல்ல உரிய இல்லையா, துணை வளர்ச்சி முதல் வளர்ச்சி, இந்த முதலான கட்டமைப்பு அந்த முதலான கட்டமைப்பு இப்படியும் கொண்டு போகலாம். இல்லாட்டி நான் என்ன செய்யறேன்டா, எனக்கு நான் பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, நான் வந்து யூனிட் 3ல அந்த அனிமல் இருக்கு தெரியுமா, யூனிட் 3ல அனிமல் இருக்கு தெரியுமா, அந்த அனிமல் படிக்க கேடா யூனிட் 5ல ஒவ்வொரு பாடத்துக்கு முன்னுக்கு ஒரு அந்த கனெக்ஷன் வரும். இது எப்படி கூர்படைஞ்சு அதை எப்படி கூர்படைஞ்ச விஷயம் இருக்கலாம். ரெண்டுக்கு முடியல கனெக்ஷன் இருக்கும். ஓமா இல்லையா? ஈவன் யூனிட் 5ல யூரினரி சிஸ்டம், ஐ மீன் உங்களுக்கு என்னடா அதுக்கு பேர், யூரினரி சிஸ்டம் தான் சொல்றேன் நீங்க இல்லையா, அல்ல எக்ஸ்கிரேட்டிவ் சிஸ்டம், ஐ டோன்ட் நோ. அந்த செட்டப்ல வந்து ஒவ்வொரு அங்கேயும் என்னென்ன மாதிரி, இப்ப இதுக்கு பிளேம் பல்ப்ஸ் இருக்கும், இதுக்கு மல்பீஜியன் டிபியூல்ஸ் இருக்கும், இதுக்கு கிரீன் கிளாண்ட் இருக்கும், இதுக்கு கிரஸ்டேஷனுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு செட்டப் இருக்கும் இல்ல, புரோட்டோன் எஃப்டியா அந்த நெஃப்டியா இந்த நெஃப்டியா. இதே விஷயம் யூனிட் 3லயும் இருக்குதாங்க. ஓமா இல்லையா? அப்ப நீ சொல்லு, யூனிட் 3ல இருக்க அனிமல் டைவர்சிட்டியையும் இந்த ஒவ்வொரு பாடத்தும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நர்வஸ் சிஸ்டம் எடுத்தாரு, நர்வஸ் சிஸ்டம் முதல் 2 பக்கத்துல என்னதான் இருக்கு, இதான் இருக்கு. இப்ப சொல்லு, நர்வஸ் சிஸ்டத்துல நீ திருப்பி படிக்கணுமா? இது ரெண்டையும் நீ சேர்த்து படிச்சா நர்வஸ் சிஸ்டத்துல திருப்பி படிக்கணுமா? தேவையில்லை. அசோசியேஷன். யூனிட் 3ல ஃபங்கஸ் இருக்கு தெரியுமா, ஃபங்கை இருக்கு, பாக்டீரியா இருக்கு, சயனோ பாக்டீரியா இருக்கு. இதெல்லாம் மைக்ரோபயாலஜில வரும் மேடம். இதெல்லாம் மைக்ரோபயாலஜில முன்னுக்கு வரும். மைக்ரோபயாலஜி எடுத்துப்பார், மைக்ரோபயாலஜி எடுத்துப்பாங்க உனக்கு முன்னுக்கு பாக்டீரியா பத்தி வெறும் அந்த பாக்டீரியால ஏரோபிக், அன்ஏரோபிக், ஃபேக்கல்டேட்டிவ் அன்ஏரோபிக் எல்லா விஷயமும் இருக்கும், சகலதும் இருக்கு. இது யூனிட் 3ல கொஞ்சமா இருக்கு. ஃபங்கைய பத்தி யூனிட் 3ல கொஞ்சமா இருக்கு, யூனிட் 9ல கொஞ்சம் கூட இருக்கு. புரோட்டிஸ்டா இங்கேயும் வாங்க. உனக்கு என்ன கேள்வி வரைக்கும் யூனிட் 3 கேள்வி தெரியும், யூனிட் 9 கேள்வி தெரியும். அன்றைக்கு நான் காட்டினேன் பார்ட் பண்ணல 21 43வது MCQ 2 பாடத்தை கேட்டு போடுறோம். So you have to connect these things. இப்படி கனெக்ட் பண்ணி படிக்க பிரெயினுக்கு விருப்பமா இருக்குன்னு சொல்லணும், ஆக்டிவா வேலை செய்யணும். அது யூனிட் 3ல இருக்க வசனத்தை மட்டும் வாசிக்கல, யூனிட் 3ல இருக்கதை முள்ளுக்கு எடுக்குது, யூனிட் 9ல இருக்கதை முள்ளுக்கு எடுக்குது, எது காமன் பாயிண்ட்ஸ் என்றதை அனலைஸ் பண்ணுது, இதை விட அதுல இது எக்ஸ்ட்ரா என்றதை அனலைஸ் பண்ணுது. இவ்வளவு நீ ஒரே புத்தகத்துல வச்சு படிக்கலாமாடா? அப்ப நீ என்ன செய்யணும், நீ ஒரு எழுதி பார்க்கணும், நீ ஒரு எழுதி உன் ஓன் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப சொல்லு, உங்க பிரெயின் ஆக்டிவா வேலை செய்தா இல்லையாடா? பிரெயின் ஆக்டிவா வேலை செய்ய பிரெயினுக்கு விருப்பமா இல்லையா?
விருப்பம். சோ அது சந்தோஷமா வேலை செய்யும். இப்படியும் செய்யலாம். இது ஒரு வகையான பரல், அதாவது நீங்க படிக்கிற செக்ஷன்ஸை கனெக்ட் பண்ணி படிக்கிறது. அடுத்தது இந்த ரிப்பீட், ஏன் நான் 2 செக்ஷன்ஸ் எடுக்க நான் சொல்றேன். இந்த பேரலா நீ வந்து ஒரே மாதிரி செக்ஷன்ஸ் படிக்க உனக்கு என்ன நடக்கும், அசோசியேஷன் பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து வேலை செய்யறதால உனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுவேன். மற்றது இந்த ரிப்பீட்டட் என்ற விஷயம் இருக்கு. அது ஏன் நான் சொல்றேன்டா, இங்க எல்லாருமே பயோ படிக்கிறீங்க தானே, இது முக்கியம், இது மிக முக்கியமான விஷயம்டா. எல்லாருமே பயோ படிக்கிறீங்க, பட் ஏன் எங்களால அதை மெமரைஸ் பண்ணி வச்சு வைக்க எல்லாமே இருக்கு, எங்களுக்கு மறந்து கொண்டு போறதுக்கு காரணம் என்ன? பிள்ளைகளுக்கு ஏற்கனவே நான் ஃபொகெட் கேர்வ் படிப்பிச்சினானா இல்லையா, பிரெயின் ஒர்க் அவுட் படிப்பிக்க ஒரு மறதிக்கு எப்படி வரும்னு படிப்பிச்சினானா இல்லையா? சோ அது நீ படிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இவ்வளவு மறந்துடும், 1 to 2 days நீ கிட்டத்தட்ட 95% மறந்துடுவேன் படிப்பிச்சினானா இல்லையா? அப்ப நீ என்ன செய்யணும்டா திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு? அன்னைக்கு சொல்லி தந்தனா இல்ல, நீ ரிப்பிட்டிஷன் ஒரு விஷயம் செய்ய, இப்படி வார கேவுக்கு நீ ரிப்பிட்டிஷன் ஒரு விஷயம் செய்ய, அந்த கேவ் இப்படி இப்படி வந்தோன்னு சொன்னானா இல்லையா? சொன்னானா இல்லையா? அன்றைக்கு ப்ரூஃப் பண்ணாங்களா இல்லையா? செகண்டரி மெமரிக்கு நீ ரிப்பிட்டிஷனும் அசோசியேஷனும் செய்ய ஆட்டோமேட்டிக்கா டெர்ஷரி மெமரிக்கு போகும் லாங் டேர்ம் பொட்டன்சியேஷன் என்ற விஷயம். ஏன்னா உங்க பிரெயின்ல வந்துடா நியூரோனல் கனெக்ஷன்ஸ் தான் ஸ்டோர் பண்றது. அந்த நியூரோனல் கனெக்ஷன்ஸை நீ வந்து ஐ மீன் கன்சாலிடேட் பண்றது, அல்லது ஸ்ட்ராங் ஆகணும், என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லி தந்தேன். இப்ப என்னோட கன பிள்ளைகள் கேட்ட கல்யாணம் அண்ணா மனச்சாட்சி படி சொல்றேன்னா, இவங்க சொல்றாங்க பயாலஜி நீ 3 மணித்தியாலம் படிக்கணும், நீ இப்ப சொல்றேன்னா ரிவைஸும் பண்ணணும். அப்ப மெட்ட 2 பாடத்தில் நான் ஃபெயில் விடுறதா அண்ணாலும் நீ ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு விளங்குது. கம்ப்ளீட் நான் உனக்கு திருப்பி திருப்பி ஒரு விஷயம் சொன்னேன், நான் ஒரு நாளும் உன் ஐடியலா இந்த ஒரு விஷயமும் செய்ய சொல்ல மாட்டேன். நான் சொல்ற எல்லா விஷயமும் உன்னால செய்யக்கூடியதா இருந்தா மட்டும்தான் சொல்லுவேன். ஐடியலா 3 மணித்தியாலம் படிச்சாதான் நீ பயாலஜி பாஸ் பண்ண பேஜ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எப்பயாச்சும் சொல்லியிருக்கேன். 3 மணித்தியாலம் நீ படிச்சாதான் நீ பயாலஜி பாஸ் பண்ண, இப்படி இப்படி எல்லாம் பாடமாக்கிறத உனக்கு பயாலஜி மார்க்ஸ் நான் பேஜ் சொல்லியிருக்கேன். I'll always tell what you can do. So அது என்னென்று செய்யறன்றதே மண்ணாவே சொல்லி தரேன், அதை பத்தி நீ யோசிக்காத. நான் இப்போ உனக்கு என்ன சொல்லி தரேன், சோ நீ ரிவைஸ் பண்ண வேண்டியது கட்டாயம். ஆனா பிள்ளைய என்னோட சொல்ற விஷயம் என்ன, நீ யோசிச்சுப்பார். இப்ப இப்ப உனக்கு 7 மணிக்கு நீ என்ன நீ செய்யற பிள்ளைய சொல்லி காட்டு. இப்ப 7 மணிக்கு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு ரெஸ்ட் எடுத்து ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட்ல நீ 7 மணிக்கு வந்து புத்தகத்தை தூக்கின உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கெல்டல் சிஸ்டத்துல முதல் 5 பக்கம் படிச்சுட்டேன். அப்ப இன்னைக்கு எத்தனையாவது பக்கத்துல இருந்து படிக்கணும் மேடம்? 6வது பக்கத்துல. ஆனா உங்க பிரெயின் இருக்க சொல்லு, இந்த 5 பக்கம் படிச்சுனா தானே இது இருக்க ரிவைஸ் பண்ணி பாப்போம்ன்ற மாதிரி உங்க பிரெயின் சொல்லுவோம். அப்ப நீ என்ன ஸ்டார்ட் பண்ணுவ சொல்லு? அந்த 5 பக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவியா, இல்ல அந்த 5 பக்கத்துல இருக்க படிக்கிறத பாப்பியா, இல்ல 6வது பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவியா? எது நடக்கிறது வளமையா வீட்டை? 5ஆ 6ஆ? 5 தானே நடக்கிறது. முதல் 5 பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ண, எப்பவுமே அதான் நடக்கும். நீ 6வது பக்கம் வாழ்க்கையில போக மாட்டேன், எனக்கு வடிவத்திரி. முதல் முதல் நீ என்ன செய்ய வேண்டாம், முதல் அந்த முன்ன 5 பக்கம் எனக்கு ஞாபகம் இருக்கா, நேற்று படிச்சது எனக்கு பிரியோசனமான, நீ அந்த முதல் 5 பக்கத்தையும் பார்ப்பேன். அப்பதான் உனக்கு ஒரு விஷயம் போலாங்க, நேற்று படிச்சு ஒண்ணுமே எனக்கு இன்றைய வரைக்கும் ஞாபகம் இல்லை. அந்த டிப்ரெஷன்ல என்ன செய்ய மாட்டேன், 6ஆம் பக்கத்துக்கு போக போறதே இல்லை, அந்த 5 பக்கத்தையும் திருப்பி படிப்பேன். இதே சைக்கிள் ரொட்டீன் ஆயிக்கொண்டே இருக்கு. திருப்பி ஒரு 6ஆம் பக்கத்தை இது ஒரு 2 நாள் சேர்ந்தோன்னு என்ன நடக்கும், எவ்வளவு படிச்சு முண்டும் மண்டேக்குள்ள இருக்கு இல்ல ரெண்டொன்னு, அதோட என்ன செய்யும், பயாலஜி பிறக்க ஆரம்பிக்கும். சோ வாட் இஸ் யுவர் மிஸ்டேக்? நீ வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு மைண்ட் செட்ல வாரடா, ஃப்ரெஷ்ஷா படிக்கிறதுக்கு வர மைண்ட் செட்டை என்னத்துக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லு பாப்போம். ஆக்டிவ் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணணும். நீ என்ன செய்யற, படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணி அதுல ஒரு டிப்ரெஷன் ஆகி அந்த டிப்ரெஷனை நீ என்ன செய்துன்னு வாராய், லைக் என்ன சொல்ற, அந்த டிப்ரெஷன் தான் உன்னை பிறகு கண்ட்ரோல் பண்ணு. சோ நான் என்ன சொல்ல வேண்டாம், நீ கொண்டு வர ஃப்ரெஷ் பிரெயினை, ஃப்ரெஷ் மைண்ட் செட்டை நீயே அழிக்கிறாய். அந்த நீயே அழிக்கிறதாலதான் அப்புறம் உன்னால படிக்க இல்லாம இருக்கு. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா? நீங்க ஆக்டிவா படிக்க வர்ற நேரத்துல ரீகால் பண்றன்ற ஒரு பிழையான வேலையை செய்யறதால அங்கால படிக்க இல்லாம இருக்கு. ஓமா இல்லையா? எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிருக்கிறீங்க? எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? சொன்னோக்கு இப்ப நீங்க என்ன நிறைய பிள்ளைகள் சொல்றீங்க, அண்ணா ரிப்பீட், நீங்க கன பேர் சொல்லிப்பீங்க, அண்ணா எனக்கு ரிவைஸ் பண்றது கன நேரம் எடுக்குது அண்ணா. அது என்னண்டா நான் ரிவைஸ் பண்ணவே கன நேரம் எடுக்கணும், என்னண்டா நான் படிக்கிறது, நான் எனக்கு புது செக்ஷனும் படிக்கணும்னா நீங்க ரிவைஸ் பண்ண சொல்றீங்க, எத்தனை பேர் கற்றுக்கீங்க? So there should be a technique. That's what I say. Always get 2 times for biology. இப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு. இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயம் என்ன, ஒரு விஷயத்தை நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்க உனக்கு விரும்பின 90% படிக்க ஸ்டார்ட் பண்ண, பாடமாக்குற 10% பிறகு படிப்பேன். அட் த சேம் டைம் பரலலா 2 செக்ஷன்ஸை கொண்டு போ, கனெக்ட் பண்ற செக்ஷன்ஸை நீ படிக்க உங்க பிரெயின் வந்து அசோசியேட் பண்ணி படிக்கும். அட் த சேம் டைம் ஆக்டிவா லேர்ன் பண்ணும், அதுக்கு அது விருப்பமா இருக்கு. ஸோ அதாவது விரும்பி செய்ய பார்க்க. இன்னொரு விஷயம் சொன்னான், 2 செக்ஷன் படிக்கணும்ன்ற விஷயம். ஏன் அந்த 2 செக்ஷன், அதாவது நீ சம்பந்தம் இல்லாத 2 செக்ஷன்ஸ் ஏன் கொண்டு போகணும்ன்ற விஷயம் இப்ப கதைக்கிறேன், சரியா? மேபி டைம் இல்லாட்டி நான் ஸ்ட்ரக்சரும் எம்சிக்யூம் என்ன செய்வேன், அடுத்த பாட்டுல செய்வேன். பிகாஸ் உங்களுக்கு என்ன பத்தி தெரியும், நான் எந்த ஒரு விஷயமும் பெர்ஃபெக்டா செய்யறன்றது அடுத்த விஷயம், பட் பெர்ஃபெக்டா செய்யணும்னு தான் ஆசைப்படுவேன். அதை சொல்லி முடிக்கணும்ன்ற அவசரத்துக்காக இதை ஒன்னா ஒழுங்கா சொல்லி முடிக்காம நான் விட மாட்டேன்னு உனக்கு தெரியும். சோ குரணைக்காவங்க அதை நான் மேபி அடுத்த பாட்டுல வந்து நான் அடுத்த பாட்டுல போடணும், எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஓகேவா? ரைட், கம் டு அவர் பாயிண்ட். இப்ப என்ன சொன்னீங்கடா, படிக்க கஷ்டமா இருக்கு. சரி, நான் பிள்ளைகளுக்கு சொல்ல, நீங்க
நீ எவ்ரிடே 4 to 6 எழும்பு. சரியா? 4 to 6. சில பிள்ளைகள் சொல்லும், அண்ணா எனக்கு விடிய கிளாஸ் இருக்கு, எனக்கு விடிய நான் பஸ்ஸுக்கு போகணும், வேனுக்கு போகணும், அந்த மாதிரி விஷயம் ஐ அக்செப்ட். நீ அதுக்கேட்ட நீ 4 to 6 எழும்பணும்ன்றே அவசியம் இல்லை. அது உனக்கு ஏற்ற மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஐ எம் டெல்லிங் இஸ் ஹேவ் அ 2 hours schedule in the morning. Have a 2 hours schedule in the morning. ஓகே, இது ரிவிஷனுக்கு என்னடா? ஓகே, நைட்ல ஒரு 1.5 hour ஷெட்யூல் வச்சுக்கோ. இது படிக்கிறதுக்கு என்னடா? இப்படின்னு தானே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இப்படி செய்யுங்கன்னு தானே சொல்லியிருப்பாங்க. நான் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதையும் படி, வேற வேலையில ரிவிஷன் நிம்மதியா இருக்க நேரத்துல ரிவிஷன் பண்றதுக்கு நான் விசாரணை. அதையும் படி. ஏன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தந்திருக்கேன்? பிரெயின் ஒர்க் அவுட் படிப்பிக்க ஒரு விஷயம் சொல்லி தந்திருப்பேன், ஓமா இல்லையா? பிரெயின் ஒர்க் அவுட் படிக்க ஒரு விஷயம் சொல்லி தந்திருப்பேன். என்னது? பிரெயின் எந்த டைம் ஆக்டிவா இருக்கும்? மார்னிங்ல தான் ஆக்டிவா இருக்கு. பிகாஸ் மார்னிங்ல தான்டா உங்களோட கோர்டிசோல் லெவல் வந்து கூட. ஆக்சுவலி கோர்டிசோல் லெவல் வந்து 8 மணிக்கு தான், நார்மலா 8 மணிக்கு தான் அது இன்க்ரீஸ் பண்ண வலிக்கிடும். பட் நீ அடாப்டிவ் ஆகிக்கொண்டு வர 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 கோர்டிசோல் லெவல் வந்து நார்மலா கூடும். சில பேருக்கு நான் கேட்கிறேன், சரி எத்தனை பேர் அந்த விடிய காத்துல அந்த சடனாலும் இந்த வளமையா எனக்கு முன்னுக்கு ஒன்று இருக்குது, அதுவும் அதே மாதிரி தான். இந்த வளமையா 7 மணி 8 மணி கிளம்பிட்டு சடனா நீங்க அந்த விடிய காத்தால 4 மணி கிளம்பினோன்னு எத்தனை பேருக்கு வொமிட் பண்ற மாதிரி இருக்கிறது? எத்தனை பேருக்கு வொமிட் பண்ற மாதிரி இருக்கு? எத்தனை பேருக்கு ஒரு அது என்ன சொல்றது, ஒரு 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 மந்த நிலையிலேயே இருப்பீங்க, ஒரு ஒளிம்பே இல்லாத மாதிரியே இருப்பீங்க. எத்தனை பேர் அப்படி இருந்துருக்கீங்க? வொமிட் பண்ற மாதிரி இருக்கும், வயிறு ஏதோ செய்யும், இப்படி எல்லாம் சிம்டம்ஸ் வந்திருக்கா இல்லையா? அந்த சிம்டம்ஸுக்கு பயத்திலே நீ அடுத்த நாள் எழும்பி இருக்க மாட்டேன், ஓமா இல்லையா? நத்திங், தட்ஸ் த திங். அது நார்மல் பிசியோலஜியடா. ஏண்டா நீ அவ்வளவு நாளா 8 மணிக்கு இந்த கோர்டிசோல்ன்றதான் உன்னை ஆக்டிவா வச்சிருக்கிற விஷயம். பிகாஸ் கோர்டிசோல் வந்து குளுக்கோஸ் லெவல்ஸோட ரிலேட்டடான விஷயம். அதான் உன்னை ஆக்டிவா வச்சிருக்க விஷயம். அப்ப அது நார்மலா என்ன டைமுக்கு அது உன்னை எழுப்பி இருக்கு? 8 மணிக்கு தான் அது ஆக்டிவா கொண்டு வந்திருக்கு. அப்ப 8 மணிக்கு ஆக்டிவா கொண்டு வந்து 8 மணிக்கு தான் அது மெயின்டைன் பண்ணிருக்கு. நீ சடனா 4 மணிக்கு கிளம்பினோட என்ன நடக்கும்? கோர்டிசோல் வேலை செய்யாது. உங்க பிரெயின் நார்மல் ஷெடியூல நீ என்ன செஞ்சிருக்கிறாய்? டிஸ்டர்ப் பண்ணிருக்க. அதனாலதான் உனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்காது. பிகாஸ் அந்த டைம்ல நீ உனக்கு எனர்ஜி இல்ல, நீ இப்ப விரும்பி ஒர்க் பண்ண வலிக்குது, நீ எனர்ஜி வேணும். அப்ப உனக்கு என்ன செய்யும்? பசிக்கும், வொமிட் வர மாதிரி இருக்கும். பிகாஸ் அவ்வளவு நேரம் ரெஸ்ட்ல இருந்து ஸ்டொமக், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ அவ்வளவு நேரம் நித்திர கொண்டு இருக்க, இரவு நித்திர கொள்ள ஸ்டொமக் என்ன செய்யும்? மூவ் பண்ணி தண்ட வேலையெல்லாம் செய்ய பாக்க. நீ எழும்பிட்ட, அதுக்கு தெரியுமா? அது தண்ட ரொட்டீன் நினைச்சு கொண்டு இருக்கும். அப்ப ரொட்டீன் அது என்ன செய்யும்? கடமுட உனக்கு ஏதாவது வெளியில வர மாதிரி இருக்கும், இல்ல உள்ளுக போற மாதிரி இருக்கும். பட் அதே நேரம் அம்மா வடிய டீ ஊத்தி தந்தா அப்புறம் இந்த மயக்கம் கியக்கம் எல்லாம் வராதோமா இல்லையா? அம்மா வடிய டீ ஊத்தி தந்தா, இல்ல ஏதாவது பிஸ்கெட் கிஸ்கெட் கொறிச்சா அப்புறம் உனக்கு இந்த மயக்கம் எல்லாம் வராது, ஓமா இல்லையா? வை, உனக்கு தேவை எனர்ஜி. டீய குடிக்கிற, எப்படியும் அம்மா ஒரு 10 கரண்டி சீனி போட்டிருப்பா. அந்த 10 கரண்டி சீனி உள்ளுக உடனே என்ன செய்யும்? குளுக்கோஸ், யூ காட் தி எனர்ஜி. கோர்டிசோல் செய்ய வேண்டிய வேலையை சீனி செஞ்சிடுது. சோ தட்ஸ் தி திங். சோ வாட் ஐ அம் டெல்லிங் இஸ் சடு. இப்ப நீங்க சில பேர் சொல்லிங்க, நான் எக்ஸாமுக்கு மட்டும் 4 மணிக்கு கிளம்புவேன், அந்த கதையெல்லாம் சரிப்பட வேண்டாம். யூ ஹேவ் டு ஷெட்யூல் யுவர் ருட்டீன். நீ ருட்டீனை ஷெட்யூல் பண்ண இடத்தான உன்னால அதுக்கு அடாப்ட் ஆக முடியும். பிகாஸ் ஹியூமன்ஸ்ன்றது அடாப்ட் ஆகிற செட்டப். உன்னால ஒவ்வொரு செட்டப்புக்கும் முன்னால அடாப்ட் ஆக முடியும். சோ என்ன செய்யலாம், இவனால 8 மணி கிளம்புற பிள்ளை நீ சடனா 4 மணி கிளம்பணும் அவசியம் இல்லை. 8 மணி 7 மணி ஆகும், 7 மணி 6 மணி ஆகும், ஒரு 1 வீக்கு இப்படி மாத்தி கொண்டு வா. அதுக்கு பிறகு 6 5:45 5:45 5:30 5:30 5 மணியாக்கு 5 மணி 4:30 4:30 4 மணி ஆகும். எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் லாங் டைம் எடுக்கும், பிரச்சனை 8 மாசம் கிடக்கு, வடிவா 8 மாசம் கிடக்கு. சரியா? நல்ல வடிவா கொண்டு போகலாம். உனக்கு 8 மாசத்துக்கு தான் பிளான் சொல்ல, நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. சோ வாட் ஐ அம் டெல்லிங் இஸ் எழும்ப கஷ்டம்னு சொல்ற பிள்ளைகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடாப்ட் பண்ணி பாருங்கடா, உங்களுக்கு எழும்புறது கஷ்டம்ன்ற விஷயம் இருக்காது. சரியா? நைட் வந்து நீங்க இதுக்காக நீங்க இப்படி நீங்க விடிய எழும்பணும்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 11:30 to 12 ஸ்லீப் பண்ணீங்கன்னா ஓகே. அதனால நான் உங்களுக்கு ஸ்லீப் டைம் ஷெட்யூல் ஒர்க் அவுட்லயே சொல்லியிருப்பேன். அதாவது கிளாஸ் முடிஞ்சு வந்தோன்னு 1:30 மணிக்கு நித்திர ஒழுங்குன்றக்காக சொல்லியிருப்பேனே. ஸோ உங்களுக்கு அதனால ஒரு 5.5 hours ஸ்லீப் வந்து கவர் ஆகும். அது பிரச்சனை இல்லை. நீங்க உங்க பிரெயின், நான் சொல்ற பிரெயின் ஒர்க் அவுட்ஸுக்கு வந்து பிரெயின் அப்படி அடாப்ட் ஆகும். அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய தேவையில்லை. சரியா? சில பேர் வந்து நீங்க வேற டைம் ஒர்க் பண்ணுவீங்களா இருந்தா அது உங்களோட பிரச்சனைடா. பிகாஸ் நான் என்ன சொல்றேன்னா, சாதாரணமா ஒரு ஹியூமன் பிரெயின் எந்தெந்த நேரத்துல ஆக்டிவா இருக்குன்னு சொல்றேன். நைட் அவுல்ஸா இருக்கிறார்கள், ஏர்லி பேர்ட்டா இருக்கிறார்கள், அது பிள்ளைகள பிரச்சனைடா. பட் நான் என்ன சொல்றேன்னா, சாதாரணமா இந்த டைம்ல பிரெயின் இதுக்கு அடாப்ட் ஆகும். நீ ராத்திரி முழிச்சிருந்து பயாலஜி படிக்க வலிக்கிறேன்னா அது மண்டேக்குள்ள ஏறாதுன்னு தான் நான் சொல்றேன். சில பேருக்கு ஏறலாம், நீ அப்படியே பாடமாக்கி பழகிட்டேன்னா மேபி ஏறலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஏறாது. ஏன் சொல்ல, பிரெயினுக்கு விருப்பம் இல்லை. பிரெயினுக்கு நைட்ல பயாலஜி படிக்க விருப்பம் இல்லை. பிகாஸ் அது ஃப்ரெஷ்ஷா இருக்காது. அது எப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்பதான் அது ஆக்டிவான டாஸ்க்குகளை யூஸ் பண்ணும். ஸோ தட்ஸ் திங். அப்ப நீங்க அண்ணா இங்க மனச்சாட்சி இல்லாம இதையும் படி நான் எப்பதானா ரிவைஸ் பண்ணனே நீ ஒரு கேள்வி கேட்பேன். வடிவா சொல்ல, இந்த ஸ்டடிங் வந்து நான் என்னத்துக்கு யூஸ் பண்றேன்டாடா, ஃப்ரெஷ்ஷா ஒரு கன்செப்டை லேர்ன் பண்றதுக்கு, ஃப்ரெஷ்ஷா ஒரு கன்செப்டை லேர்ன் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அப்ப சொன்னது பிரைமரி ஸ்ட்ரக்சர் முதலான கட்டாயம் பண்ணா நான் என்ன செய்வேன், புக் எடுக்கிறேன். நான் நேற்றே சொல்லிருப்பேன், இங்கிலீஷ் மீடியத்தையும் வாசிக்கணும், தமிழ் மீடியத்தையும் வாசிக்கணும். நான் ஒரு கன்செப்ட் எப்படி லேர்ன் பண்ணா, நீங்க என்னடா செய்யறீங்க,
ஒரு புக் வாசிக்கிறேன் அண்ணா ஒரு புக்கை 4 தரம் வாசிக்கிறேன், நான் ஒரு புக்கை 4 தரம் வாசிக்கிறேன். என்ன செய்யறேன்டா, ஃபர்ஸ்டா வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் ரிசோர்ஸ் புக் தான் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்டா வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் ரிசோர்ஸ் புக் தான் அது ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கு, பட் எனக்கு போக போக அடாப்ட் ஆயிடுது. ஸோ நான் இங்கிலீஷ் மீடியம் ரிசோர்ஸ் புக் வாசிக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ரிசோர்ஸ் புக் வாசிச்சோட எனக்கு எல்லாம் விளங்குமா? அதுக்கு நான் என்ன ஞானியாடா போதி தர்மராட எனக்கு எல்லாம் விளங்கும்? ஒரு மணி நாங்க டீம் விளங்காது, விட்டுருவேன். ஐ டோன்ட் கேர். 2ஆம் தரம் தமிழ் மீடியம் ரிசோர்ஸ் புக்கை வாசிப்பேன். இதை வாசிச்சோ ஒரு மண்ணாங்கட்டியும் விளங்கல, இதை வாசிச்சோ சும்மா அம்மட்ட சிறி லெவல்ல தான் இருக்கும், ஒரு மண்ணும் விளங்காது. ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு என்ன செய்யாது, விளங்காது. பட் ஐ வில் கெட் ஒன் திங். என்ன சொல்லுவாங்க, இந்த சிலபஸ் எங்கிருந்து எங்க வரைக்கும் போகுதுன்றது எனக்கு விளங்கும். அதாவது இந்த ரிப்பீட்டட் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா சொல்றேன், நான் இப்ப எனக்கு இந்த ஞாபகம் இருக்க செக்ஷன்ஸ் என்னடா, இந்த யூரினரி சிஸ்டத்துல அந்த ஆரம்பத்துல ஒரு செக்ஷன் இருக்கு தெரியுமா, அந்த நைட்ரஜன் வேஸ்ட பத்தி அந்த 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 பேசிக் செட்டப் இருக்கு தெரியுமா. அதுல பேர் அந்த முன்னுக்கு சில சில விஷயங்கள் வந்து அனிமல்ஸ் வந்து அந்த அனிமல்ஸ் அதை ஏன் இப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுது, அந்த விஷயம் வந்து ரிப்பீட் ஆகி வந்துட்டு இருக்கும். முதலும் ஒரு பந்தியில இருக்கும், பிறகும் ஒரு பந்தியில இருக்கும். ஒரு ரிசோர்ஸ் புக்கை பாருங்கடா, அந்த அனிமல் ஏன் இப்படி இருக்கு, அந்த ஏன் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த பாடம் வந்து கழிவகட்டலும் பிரசாரணம் தானே. அனிமல்ஸ் ஏன் பிரசாரணத்தை செய்து, அனிமல்ஸ் ஏன் கழிவகட்டுதுன்ற இந்த விஷயம் வந்து 2 தரம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலும் ஒரு பந்தியில இருக்கும், பிறகும் ஒரு பந்தியில இருக்கும். ஓமா இல்லையா? ஒரு ரிசோர்ஸ் புக் செக் பண்ணுங்கடா, 2 தரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் சோ. ஒரே ஒரு வேர்ட் தான் மாறி 2 எனக்கு என்ன அப்ப படிக்க எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ரிசோர்ஸ் புக்கை பாருங்க, இருக்கா இல்லையா? அப்ப அண்ணா என்ன செய்வேன்டா, நீங்க நோம் இருக்கா இல்லையா? இருக்கு நினைக்கிறேன். 2வது பந்திலையும் இருக்கணும், கடைசி பந்திலையும் இருக்கணும். ஐ ஹோப் சோ. கொஞ்சம் முன்னு கொண்டு இருக்கு, அதனால சொல்லுது. சோ யா சோ அப்ப நான் என்ன செஞ்சேன்டா, நீ யோசிச்சுப்பார், நான் பாடமாய் கொண்டா எனக்கு இது விளங்குமாடா, நான் வரிக்கு வரி பாடமாக்கி எனக்கு இது விளங்குமா. ஃபர்ஸ்ட் டைம் இஎம்ஐ வாசிப்பேன், அப்ப எனக்கு லைட்டா கிளிக் ஆகும். டிஎம்ஐ வாசிக்க எனக்கு ஒண்ணு கிளிக் ஆகும், இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. சரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா, ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை கூட, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல லங்குண்ட க்ரோஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் தெரியுமா, லங்குண்ட க்ரோஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒரு கடுங்க, லங்குண்ட க்ரோஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒரு கடுங்க. அந்த லங்குண்ட க்ரோஸ் ஸ்ட்ரக்சர் வரைக்க நான் நினைக்கிறேன் அந்த புரோன்கையில இருந்து புரோங்கியோல்ஸ் வாரது என்றால் சுவாசப்பை குழாயிலிருந்து சுவாசப்பை சிறு குழாய் வரேன்னு நினைக்கிறேன். இந்த புரோங்கையில இருந்து புரோங்கியோல்ஸ் வரது வந்து மேல முதல்ல இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் அழிட்டு போயிருப்பாங்க, நோஸ்ட்ரல்ஸ் நோஸ், அந்த பாட்டெல்லாம் எழுதி கொண்டு போக, அந்த பாட்டெல்லாம் எழுதி கொண்டு போக புரோங்கையில இருந்து சுவாசப்பை குழாயில இருந்து சுவாசப்பை சிறு குழாய் வரதடா. அந்த சுவாச தொகுதியானது பின்வரும் கட்டமைப்புகளை கொண்டுள்ளது போட்டிருப்பாங்க. மூக்கு துவாரம், மூக்கு, வாதநாளி, வாதநாளில இருந்து தொடராக வரும் இது சுவாசப்பை குழாய்கள், அவை பிரிந்து பலகலைகளாக சுவாசப்பை சிறு குழாய்கள் வருதுன்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்படியே கீழவா ஒரு 2 பந்தி கழிச்சு கீழவா ஒவ்வொரு சிஸ்டத்திலையும் இருந்த ஒவ்வொரு ஐ மீன் கடத்தும் குழாய்களில் உள்ள மேலணி இப்படி இருக்குமாடி இன்னொரு கதை இருக்கா இல்லையா? கடத்தும் குழாய்கள் மேலணி இப்படித்தான் இருக்குமாடி இன்னொரு கதை இருக்கா இல்லையா? புரோங்கியோலையும் புரோங்கியோலையும் புரோங்கைலையும் மேலணி இப்படி இருக்கும், அதுலயும் திருப்பி அளிப்பேன். நான் நினைக்கிறேன் மேல தொடரான இரு கிளைகளாக கிடைக்கும் நினைப்பேன், கீழே ஏதோ பல கிளை. அதாவது ஒரே விஷயம் வந்து வேற வேற வேர்ட்ஸ் பட் 2 தடவை ரிப்பீட் பண்ணிருப்பான். அந்த மேலணி கதைக்கே முருகா குழாயை பத்தி எழுதியிருப்பான், மேலே முருகா குழாயை பத்தி எழுதியிருப்பான். ஓமா இல்லையா? அட் த சேம் டைம் இந்த மேலணி கதைக்க சிற்றறையை பத்தி எழுதியிருப்பான், அல்வியோலையை பத்தி எழுதியிருப்பான் நினைக்கிறேன். அல்வியோலையை பத்தி எழுதியிருப்பான், அதே மாதிரி மேலையும் ஒரு பக்கத்துல அல்வியோலையை பத்தி காய்ச்சிருப்பான். ஓமா இல்லையா? ஒரு இடத்துல அல்வியோ ஒரே ஒரு வசனம் நினைக்கிறேன், அந்த அந்த வாதநாளிலிருந்து தொடரான இரு சுவாசப்பை குழாய் இருக்கு, அதோட பேர் அல்வியோலை என்றது ஒரு ஏஸ்டெக்ன்ற மேல ஒரு விஷயம் காய்ச்சிருப்பாங்க. ஷுவரா ஞாபகம் இல்லை, பட் ஐ திங்க் இட்ஸ் தேர். சோ வாட் ஐ அம் டெல்லிங் இஸ், இப்போ உனக்கு என்ன விளங்குது இதுல இருந்து? இப்ப நீ யோசிக்கணும் என்ன சொல்ல அண்ணாக்கு என்னன்னு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு, பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டடி. ஐ டிடன்ட் மெமரைஸ் த பயாலஜி. ஏன்டாடா நான் இந்த செக்ஷன் பாடமாக்கி இது ஒரு ஸ்ட்ரக்சர். அண்ணா என்னென்ன படிக்க தொடங்கினாண்டா, நான் இது படிக்க தொடங்கிட்டேன். ஓகே நாங்க மூக்குல இருந்து போவோம், மூக்குல இருந்துன்னு சொல்லி போட்டா நான் என்ன செய்யணும், ஓகே முதல் எல்லா ஸ்ட்ரக்சரையும் எழுதுவோம். மூக்கு துவாரம், மூக்கு, ஓகே தொண்டை, வாதநாளி, சுவாசப்பை, சுவாசப்பை குழாய், சுவாசப்பை சிறுகுழாய், சிற்றறை, விளையம் எழுதிவிடும். இவ்வளவு மட்டும் எழுதும். வரணும் பண்ணா அந்த வாதநாளில இருந்து தொடரான கிளைத்த மனைத்த ஒன்றும் வேண்டாம், பிகாஸ் அதெல்லாம் நான் அப்புறம் சுவாசப்பை குழாயை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிக்க நான் எழுதுறேன். ஏதோ எழுதுனா சரி தானே, அதை நான் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி அவனோட ரிசோர்ஸ் புக்ல இருக்க அவன் முதல் நான் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு எழுதி போடுவேன். பிறகு என்ன செய்வேன், எழுதி கொண்டு வரைக்க மூக்குத்துவாரத்தை பத்தி, மூக்க பத்தி எனக்கு என்னென்ன எழுதி இருக்காங்க, மூக்குத்துவாரத்தை பத்தி என்ன எழுதிருக்காங்க, ஒன்றும் இல்ல வழி என்டர் ஆகிற பாதைன்னு எழுதிருப்பாங்க. மூக்க பத்தி என்ன எழுதிருப்பாங்க, இங்கதான் உனக்கு அந்த 3 விஷயம் நடக்கும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹியூமிடிட்டியை ஏத்துறது, அட் த சேம் டைம் பாடி டெம்பரேச்சர் கொண்டு வர, அட் த சேம் டைம் ஃபில்ட்ரேட் பண்றது. இந்த 3 விஷயம் அதை 3ஐயும் பத்தி தான் மூக்குல எழுதிருப்பாங்க, வேற எதையும் பத்தி மூக்குல எழுதிருக்க மாட்டார். மூக்குல இருந்து அடுத்து எங்க போகுது, தொண்டைக்கு வரப்போ தொண்டையில வேற 2 பாயிண்ட் எழுதிருப்பாங்க. இது உணவு பாதைக்கும் வழிப்பாதைக்கும் பொதுவான பாதையாகும், ஏனெனில் உணவும் வழியும் இடையில் தான் வந்து சேரடியும் என்று எழுதியிருப்பான் பாத்தியா.
இது this is a common passage for air pathway and food pathway because food and air bolus air and food bolus both come here ன்னு எழுதியிருப்போம் பாத்தியா தொண்டைக்கு எழுதியிருக்கானா இல்லையா ஒண்ணு கேக்குது யாரு சாமி நீ நன்றாக பார் இன்னையா யார் என்று தெரியவில்லை எழுதியிருக்கானா இல்லையா வா சோ இப்ப வா அப்ப இப்ப தொண்டைக்கு வந்துடும் தொண்டைக்கு அடுத்து என்னத்தை பத்தி வரணும் ட்ரக்கியா பத்தி வரணும் இப்ப நான் என்ன செய்வேன்டா ட்ரக்கியால என்னத்தை கனெக்ட் பண்ணணும் ட்ரக்கியான்றது என்ன அதுல இந்த சி ஷேப் கார்ட்லேஜ் இருக்கிற விஷயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா எனக்கு தெரியல அது ட்ரக்கியாக்கும் இதுக்கு முன்னாடி தான் குரல் வள வரும் லரிங்ஸ் வரும் லரிங்ல வந்து ரிங் கார்ட்லேஜ் இருக்கும் அப்புறம் சி ஷேப் கார்ட்லேஜ் இருக்கும் அதை பத்தி இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்களா எனக்கு தெரியல எனிவேஸ் இருக்கா வெரி குட் அப்ப நான் இப்ப லரிங்ஸை பத்தி எழுதுவேன் ட்ரக்கியா பத்தி எழுதுவேன் இப்ப நான் ட்ரக்கியால இருந்து வரைக்கும் என்னத்துக்கு வரும் சொல்லலாம் ப்ரோங்கியோல வரும் அவன் முதல் எழுதின தொடரான கிளைத்த சுவாசப்பையை கொண்டு வந்து நான் இஞ்ச போடுவேன் பிகாஸ் நான் முதல் ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி எழுதுவேன் ஏன்டாடா this is called as framework இத பத்தி நான் சொல்றேன் இப்ப நான் ப்ரோங்கியோல பத்தி எழுதி போட்டு இனி என்ன செய்வேன் சொல்லுவாப்பா சிற்றறைக்கு போவேன் சிற்றறைக்கு போயிருக்க பின்னுக்கு அடுத்த பக்கம் கேட்க அல்வியோலைய பத்தி பக்கம் எழுதிருப்பான் அல்வியோலைய பத்தி பக்கம் எழுதிருப்பான் ஓமா இல்லையா அதாவது சிற்றறையை பத்தி பக்கம் அந்த சிற்றறையில இருக்க பாயிண்ட்ஸ் ஃபுல்லா வாசிப்பார் அந்த 5 பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும் என்றால் முன்பக்கம் முன்பக்கத்துல வேற சுவாச மேற்பரப்பின் இயல்புகள் என்று அந்த முதலாவது செக்ஷன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தின் முதலாவது செக்ஷன்ல ஒரு சுவாச மேற்பரப்புக்கு ஒரு இயல்பு இருக்கணும் ஒரு 5 இயல்பு போட்டிருப்பாங்க மொய்ஸ்டா இருக்கணும் ஈரலிப்பா இருக்கணும் பெரிய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கணும் அட் த சேம் டைம் அந்த எனக்கு அது ஷூரா ஞாபகம் இல்ல பட் மொய்ஸ்டா இருக்கணும் தின்னா இருக்கணும் நல்ல பிளட் சப்ளை இருக்கணும் ஒரு விஷயம் எழுதிருப்பான் தெரியுமா இல்லையா இப்போ இருக்க அல்வியோலைய திருப்பு எழுதியிருப்பான் பார் மில்லியன் கணக்கிலான அல்வியோலை இருக்கு நல்ல பிளட் சப்ளை இருக்கு மிகப்பெரிய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு அட் த சேம் டைம் தின்னா இருக்கு அதுல ஒரு லிக்யூட் லேயரை கொண்டு வரதுக்காண்டி சர்ஃபெக்ட் இருக்கு எழுதியிருக்கானா இல்லையா இப்ப சொல்லு பாடமாகணுமா மொத்தத்துல அவன் சிற்றறையில் இருக்கிற அவ்வளவு பாயிண்ட்ஸும் என்ன சொல்லுவாப்பா அந்த சுவாச மேற்பரப்பின் இயல்புகள் 5 என்னவோ அந்த 5 சிற்றறையில எப்படி இருக்கோ அதை எழுதி இருக்கிறார் அப்ப சுவாச மேற்பரப்பின் இயல்பு படிச்ச பிள்ளை ஏன் சிற்றறையை திருப்பி பாடமாக்கணும் ஓமா இல்லையா உனக்கு அந்த 5 இயல்பும் தெரியுமாக இருந்தால் அதுக்கு சிற்றறை எப்படி பிஹேவ் பண்ணுமென்னு தெரியுமாக இருந்தால் ஈஸி ஓமா இல்லையா அங்க குருதி நல்ல ஒரு குருதி இது இருக்கணும் இருப்பான் நல்ல பிளட் சப்ளை இருக்கணும் இருப்பான் இங்க பேர் எப்படி பிளட் சப்ளை இருக்கணும் இருப்பான் அங்க தின் சர்ஃபேஸ் இருக்கணும் இங்க பேர் தட்டையான மேலணி இருக்கும் இருப்பான் பேர் தட்டை கிழங்களால் உருவாக்கப்பட்ட பிளட் செல்ஸால் உருவாக்கப்பட்ட இருப்பான் பேர் அங்க பேர் ஒரு ஈரலிப்பா இருக்கணும் இருப்பான் இங்க பேர் ஈரலிப்பா இருக்கிறதுக்கு ஒரு தின் லிக்யூட் லேயர் இருக்கும் அந்த லிக்யூட் லேயர்ல கரைஞ்சுதான் ஓட்டும் CO2 பெறவும் இருப்பான் பேர் அப்படி அங்க பேர் பெரிய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கணும்னு போட்டுப்பான் நம்பர்ல கூட இருக்கணும் இங்க பேர் 1 மில்லியன் சிற்றறை இருக்குன்னு போட்டுப்பான் ஓமா இல்லையா ஓமா இல்லையா So what I am telling is you have to connect. இப்ப சொல்லு எந்த பிரெயின் இத பாடமாக்கி இருக்கா அனலைஸ் பண்ணிருக்கா எந்த பிரெயின் இத பாடமாக்கி இருக்கா அனலைஸ் பண்ணிருக்கா சொல்லு அனலைஸ் பண்ணதால தாண்டா 2 வருஷம் கழிச்சும் நான் இப்ப வரைக்கும் உனக்கு இந்த பாயிண்ட்ல என்ன இருக்குன்ற வரைக்கும் சொல்லுவேன் சீரியஸா சொல்றேன் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் வர்றது முதல் ப்ரிப்பேர் பண்ணேன் என்ன கதை கொண்டு ஆனா அதுல ஒரு வரி கூட நான் இதை பத்தி எழுதல இப்ப நான் முன்னுக்கு தான் இருந்தேன் முன்னாலதான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன் ரிசோர்ஸ் புக்கே வச்சிருக்கேன் இல்லையா நானுமே வேறொரு செக்ஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன் பட் நான் ரிசோர்ஸ் புக்கே வச்சுக்கல சீரியஸா இப்பதான் யோசிச்சேன் ஓகே இப்படி எல்லாம் காயம் பண்ணேன் ஆனா எனக்கு பிரெயினுக்கு எனக்கே அதிசயம் இருக்கு எனக்கு ஸ்டில் அது வந்தோன்னு இருக்கேன் பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டடி நான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எனக்கு விருப்பம்டா சோ நான் அதை அப்படிதான் படிச்சேன் இப்ப சொல்லு சிற்றறையை பத்தி எழுதி போட்டு நாங்க இப்ப கடைசியா முடிப்போம் எல்லாத்தின் மேலணியை பத்தி ஒரு எழுதுவ மாட்டோம் மேலணியை பத்தி எழுதிக்கவா கடத்தும் குழாயில இப்படித்தான் இருக்கும் சிற்றறையில எப்படித்தான் இருக்கும் சிற்றறையில அந்த பிசிர் கொண்ட மேலணி இருக்காது பிசிர் கொண்ட மேலணி இல்லாட்டினா என்ன செய்யலாது அந்த ஸ்வீப்பிங் என்னது அதுக்கு என்ன பேர் எஸ்கலேஷன் மியூக்கஸ் எஸ்கலேஷன் அந்த மியூக்கஸ் எஸ்கலேஷன் இல்ல அப்ப என்ன செய்யும் பாக்டீரியா தேங்கும் அப்ப அதை அழிக்கிறதுக்கு என்ன வேணும் அங்கதான் மியூக்கஸ் எஸ்கலேஷன் இல்ல பிசிர் கொண்ட மேலணி இல்ல அழிக்கிறதுக்கு யாரோ வேணும் தான் யார் வேணும் மேக்ரோபேஜ் வேணும் அதை பேர் சிற்றறைகளை கொண்டு எழுதியிருப்பான் பேர் இதுக்குள்ள பெருந்தின் குழியங்கள் இருக்கு வேண்டாம் இங்க தட்டையான மேலணி இருக்கு அதுல பிசிறு இல்லாதால பெருந்தின் குழியம் இருக்கு அங்க எழுதியிருப்பான் நான் அதை கொண்டு வந்து இங்க எழுதுறேன் தட் மீன்ஸ் ஐ எம் கிரியேட்டிங் மை ஓன் ஆர்டர் ஆஃப்டர் ஸ்டடி எடுத்து பேர் சிற்றறையில இருக்கா இல்லையா பெருந்தின் குழியம் இருக்குன்ற கதை மேக்ரோபேஜ் இருக்குன்ற கதை மேக்ரோபேஜ் இருக்கிற அல்லது டகோசைட்டிஸ்ல தின்குழிய செயல எனக்கு தெரியாது பட் இருக்கும் அந்த பாயிண்ட் சோ வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் இங்க பேர் நீங்கள் எல்லாரும் ரிசோர்ஸ் புக் ஸ்டார்ட்ல இருந்து எண்டா இப்படி படிக்கணும்னு யோசிக்கிறீங்க அண்ணா எப்படி படிக்கிறேன் இவ்வளவு பாயிண்டையும் படிக்கிறேன் அந்த டயசர் சொல்ற மாதிரி இந்த டயசர் வந்து அது என்னது உருகுநிலை 3D இந்த உருகுநிலை கிட்ட வந்து டயசர் அந்த அம்புக்குறி போட்டு செய்வார் தெரியுமா வெனேடியம் குரோமியத்துக்கு சார் ஒரு அம்புக்குறி போட்டார் வெனேடியத்துல இருந்து குரோமியம் டைட்டானியம் இப்படி ஒரு அம்பு அதே வேலையை தான் அண்ணா செய்யும் இங்கே இங்க வருவேன் இப்படி போவேன் இங்க போவேன் எனிவேஸ் நான் ஒரு லைன் அப்படியே முடிப்பேன் நான் இந்த லைன் அப்படி முடிப்பேன் அட் த சேம் டைம் நான் அந்த ஸ்டோரியை மறக்க மாட்டேன் ஏன்னு சொல்லுவாப்போம் ரிசோர்ஸ் புக் எழுதினவன் அவன் வேவ் லென்த்துக்கு அவனுக்கு என்ன செட் ஆகுமோ அதை எழுதி இருக்கான்
இப்ப நான் ரிசோர்ஸ் புக்கை பாடமாக்கல, ரிசோர்ஸ் புக்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு விளங்குறது எனக்கு எடுத்து நான் என் ஓன் ரிசோர்ஸ் எழுதி இருக்கிறேன். நான் எழுதின புத்தகம் எனக்கு தெரியும் தானடா. 2 வருஷம் என்னடா, 20 வருஷம் கழிச்சு கேட்டாலும் நான் இதை சொல்லுவேன், பிகாஸ் அது நான் எழுதின புத்தகம்டா. தட்ஸ் ஆல் மக்களே, நத்திங் எல்ஸ். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஆர்டர். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஆர்டர். இதுக்கு பேர் தான் ஃப்ரேம் ஒர்க். இதை நான் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன். அந்த ஐ மீன் தமிழாக்களுக்கு தெரியும், கோயில்ல சப்பரம் கட்டுறது தெரியுமாடா? கோயில்ல சப்பரம் கட்டுறது தெரியுமா? நல்ல ஒரு கோயில சப்பரம் கட்டைக்கு என்ன செய்வாங்கன்னா, யோசிச்சு பாருங்க, சப்பரத்துக்கு ஒரு கட்டை இருக்கு தெரியுமா? சப்பரத்துக்கு ஒரு கட்டை இருக்கு, எல்லா கோயிலும் இருக்கு. சப்பரத்துக்கு ஒரு கட்டை இருக்கு. அந்த கட்டை எப்பவுமே கோயில்ல தான் இருக்கு. அந்த கட்டு எப்பவுமே கோயில இருக்கு. சப்பரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு மேல என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் மேல சோடிச்சு கட்டுவாங்க. நீங்க என்ன செய்யற நீங்க சொல்லுங்க பாப்போம். எக்ஸாமுக்கு முதல் ஒரு கிழமை முழு சப்பரத்தையும் கட்டிட்டு கொண்டு போறது, முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அவ்வளத்தையும் கலட்டி இருக்கு. அண்ணா என்ன செய்வேன், நான் எக்ஸாமுக்கு முதலண்டு இல்லாம அந்த பிளேட்டை மட்டும்தான் நான் கிரியேட் பண்ணேன். கீழே இருக்குமே சட்டகம், அந்த கீழே இருக்குமே அந்த கட்டை, அதை மட்டும்தான் நான் டிசைன் பண்ணி வைப்பேன். நீ எப்ப வேண்டாலும் அடுத்த செகண்ட் நான் சப்பரம் கட்டி காட்ட வேண்டாம். இந்த இப்ப கட்டினமே, இப்ப கட்டினம் பத்தி எங்க என்ன இருக்கு எனக்கு தெரியும். சப்பரத்துல எந்த மூலையில எந்த ஆணி இருக்கு, எங்க எதை கனெக்ட் பண்ணணும், எங்க லைட் போடணும், எல்லா கணக்கும் எனக்கு தெரியும். That's the basic thing. I know the basics. That's why I can build a சப்பரம். பட் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு மொத்த சப்பரத்தையுமே அப்படியே அந்த என்ன சொல்றது, இப்படியே கட்டி பிடிச்சு கொண்டு இப்படியே கொண்டு போய் என்ன நீ கட்டியில தானே, எவனோ கட்டினா தானே, இப்படியே கூட்டி கொண்டு போய் அங்க வச்சு போட்டு நீ கையெடுத்துறது விழுந்துரு. பட் எனக்கு நீ உடைச்சாலுமே எனக்கு புதுசா கட்ட தெரியும். தட் இஸ் த பவர் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். ஒரு எஸ்ஸே எழுதுறது என்பது ஃப்ரேம் ஒர்க்குகளால உருவாக்கப்பட வேண்டிய விஷயம். சோ இப்ப சொல்லு, எஸ்ஏ படிக்கணுமா ஃப்ரேம் ஒர்க்கை படிக்கணுமா? ஃப்ரேம் ஒர்க்கை படிக்கணும். பட் ஃப்ரேம் ஒர்க்ன்றது ரிசோர்ஸ் புக்ல இருக்குமா? நீ கிரியேட் பண்ணணும். அதுக்காகத்தானே சொன்னேன். நான் இப்ப என்ன செய்யறேன்டா, இஎம் டிஎம் மூன்றாந்தரம் திருப்பி இஎம் அதனோட சேர்த்து டிஎம்ஐயும் சேர்த்து வாசிப்பேன். இதுல இருக்கிற மீனிங் தான் அதுல இருக்கா? எதுவும் பிள்ளை பிரச்சனையா இருக்கா? ஒரே விஷயம் எங்கேயும் ரிப்பீட் பண்றாங்களா? அப்ப இந்த ரிப்பீட் பண்ண நான் இதை சேர்க்கலாமா? அப்ப 4ஆம் என்ன செய்வேன்டா, ஐ வில் கிரியேட் மை ஓன் ஆர்டர். என் ஓன் ஆர்டரை கிரியேட் பண்ணிட்டு ரிசோர்ஸ் புக்ல இருக்க எதுவும் பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிருக்கேனா? அப்படி மிஸ் பண்ணா பிரச்சனை இல்லை, அதை நான் வேற எங்கேயும் கனெக்ட் பண்ணலாமா? சோ ஒரே செக்ஷனை 4 தரம் வாசிக்க யோசிச்சுப்பேன். டைம் எடுக்கும் நான் இல்லையான்னு சொல்லல, பட் யோசிப்பார் மறப்பிய. லிவிங் எக்ஸாம்பிளா முன்னுக்கு நிக்கிறேன்டா. 2 வருஷத்துக்கு எனக்கே அதிசயமா இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இப்படி சொல்றேன். சொல்லு மறப்பியா? திஸ் இஸ் நாட் அபவுட் கெப்பாசிட்டி ப்ரோ, திஸ் இஸ் அபவுட் ஹவு யூ ஒர்க். விளங்குதா? விளங்கு இல்லையா? சத்தியமா நானே எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறேன். லைக் என்னன்னு இப்படி ஐ மீன் நான் இதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு ப்ரிப்பேர் பண்ணவே வரல, பட் தட்ஸ் ரைட் திங். இப்படித்தான் படிக்கணும். சரியா? இப்படி படிச்சுப்பாரு. ஒரு ஃப்ரெஷ் கன்செப்ட் இப்படி படிச்சுப்பாரு. அப்ப இந்த மார்னிங் ருட்டீனை நீ என்னத்துக்கு யூஸ் பண்ணு? இதுக்கு யூஸ் பண்ணு. 2 மணித்தியால நீ ஒரு பக்கம் படிச்சா கூட அது ஒரு பக்கம் நீ வாழ்க்கையில மறக்க மாட்டே ப்ரோ. ஒரு பக்கம் நீ வாழ்க்கையில மறக்க மாட்டா. யோசிச்சுப்பார். அந்த ஒரு பக்கம் தட்ஸ் தி திங். சோ இது அப்படி என்ன செஞ்சுட்டு போ, கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கொண்டு போ. சோ இது இந்த ஸ்டடிங் செக்ஷன். அப்ப இந்த ஈவினிங் ஸ்டடிங் செக்ஷன்ல என்ன தெரிஞ்சு பார்ப்போம், ஃப்ரேம் ஒர்க் ஒர்க்க எழுதி பார்ப்பேன். நான் மார்னிங் படிச்சேன்னு ஒரு விஷயம் அது இந்த ஃப்ரேம் ஒர்க் ஒர்க்க எழுதி பார்ப்பேன். நான் ஒருக்க சரியா எழுதி இருக்கேன்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் டிசைன் பண்ணிட்டு ஒரு எஸ்ஏ சும்மா ரேண்டமா எழுதி பார்ப்பேன். எனக்கு சரியா வருதா, ஃப்ரேம் ஒர்க் இது சரியா வருதான்னு ஒரு ரேண்டமா எழுதி பார்ப்பேன். இப்ப யோசிப்பேன், மார்னிங் படிச்சுட்டேன், ஈவினிங் எழுதிட்டேன், அந்த செக்ஷன் முடிச்சு. அப்ப இப்ப அடுத்த நாள் என்ன செய்யணும் சொல்லுவோம், இந்த செக்ஷன் படிக்க மாட்டேன். நான் பேரலா 2 டாபிக் கொண்டு போன சொல்லுறேன். நான் அப்ப படிக்க என்ன செய்யறேன்னா, நான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் பிளான்ட்டையும் கொண்டு போறேன். எனக்கு அது அப்படி விருப்பம். பிகாஸ் 2 செக்ஷன் பேரலா போய்க்கடா ஒன்று தேங்குற மாதிரியான ஃபீலிங் இருக்காது. ஐயோ நான் அனிமல்லே கனநேரம் மினப்படி ஒரு செக்ஷன் சரியா லேட்டால கொண்டு போறேன், அவன் அனிமல்லே கனநேரம் மினக்கடுறேன், அங்க மிச்சப்பாடம் இருக்கேன், அந்த மைண்ட் செட் வந்து எனக்கு இருக்காது. 2 செட்டு பேரலா கொண்டு போயிருக்கேன். அட் த சேம் டைம் ரிவிஷன் எப்ப பண்றதப்ப அண்ணா எப்ப ரிவிஷன் பண்றாருண்டாடா, ஐ வில் யூஸ் மை சப்கான்சியஸ் மெமரி டு ரிவிஷன். அதாவது பிரெயின்ல வந்து எனக்கு அது சரியான பேர் தெரியல, நான் நினைக்கிறேன் டிஃபால்ட் மோட்டர் சம்திங், எனக்கு ஷுவரான பேர் தெரியல. டிஃபால்ட் ஒரு விஷயம் இருக்கு, டிஃபால்ட் பார்ட் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சப்கான்சியஸ் மெமரியை யூஸ் பண்ண, அதைத்தான் யூஸ் பண்ணேன். நான் எப்ப ரிவிஷன் பண்ணீங்களா சொல்றேன். நான் ஏ லெவல்ல அப்பாவோட தான் கிளாஸுக்கு போனான். ஸோ என்ன செய்யறான்டா, இப்ப எனக்கு எங்க வீட்டுல இருந்து சயின்ஸ் வேர்ல்டு பொறுத்து கிட்டத்தட்ட 20 to 25 minutes ஆகும். போகேக்கு ஒரு கால் கொண்டு செல்லல் போகும், வரையக்கு ஒரு கால் கொண்டு செல்லல் வரும். சரியா? சயின்ஸ் வேர்ல்ட்ல இந்த டயசெட் கிளாஸுக்கு அடுத்த கிளாஸுக்கு முடியல பிரேக் இருக்கு தானே, அந்த பிரேக்ல உரிய கொண்டு செல்லல் போகும். திருப்பி
ஸ்கூல்ல இருந்து சயின்ஸ் வேர்ல்டு போற கேப் இருக்கு, தனியா நடந்து போறனாக இருந்தா அதுக்குள்ள ஒரு செக்ஷன் போகும். இந்த குளிக்க இருந்து நீ என்ன செய்ய, இந்த பாத்ரூம் சிங்கர் மாதிரி அங்க போயிருந்து முன்பேவா என் நண்பேவா நொனிப்பியே, அதுக்கு பதிலா எனக்கு இன்னும் அதுக்குள்ள நான் இன்னொரு செக்ஷனை போகும். சாப்பிடேக்கு ஒரு செக்ஷன் போகும், நடக்கேக்கு ஒரு செக்ஷன் போகும். ஏன்னா எனக்கு அப்ப உடம்பு கூட இருந்தது. சோ நான் என்ன செய்யறேன்னா ஈவினிங் வந்து 5:45 to 6:45 நான் வாக்கிங் போறேன். சோ அந்த வாக்கிங் போற டைம் என்ன செய்வேன்டா கட்டாயம் ஏதாவது ஒரு செக்ஷன் ரிவைஸ் பண்ண. உண்மையா நான் பிளான் படிச்சதே அப்படித்தானே. ஒவ்வொரு நாளும் வாக்கிங் போறதானே, வேற வேலை இல்லை. ஏன்னா படிக்கிறது கொஞ்சம் படிக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு மணி நேரம் வாக்கிங் போயே ஆகணும். ஏடா ஒரு மணி நான் கதைக்கிற ஸ்பீடுக்கு பேர் நான் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை செக்ஷன் கதைக்கலாம்னு யோசிப்பேன். ஒவ்வொரு நாளும் வேற வேலை இல்லாம கதைச்சு கொண்டே இருப்பேன். அப்படியே வலிக்கிட்டேன். துணை வளர்ச்சி. சோ துணை வளர்ச்சி நான் இப்ப நீங்க என்ன பாடமா கேட்டா துணை வளர்ச்சி எனப்படுவதா, நான் அப்படி இல்ல. துணை வளர்ச்சி ஓகே, துணை வளர்ச்சியில இப்ப என்னத்தை கதைக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் டெபினிஷன். டெபினிஷன் சொல்ற விக்கி. ஓகே, அதாவது ஐ வில் கிரியேட் மை ஓன் கரெக்டர். அந்நியனும் அம்பியுமே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் நான் பிரியோசனமா யூஸ் பண்ணேன். எனக்கு இன்னொரு கரெக்டர் யூஸ் பண்ணி நான் அவனுக்கு படிப்பிக்கிற மாதிரி. ஓகே நீ அதை சொல்றா, ஓகே அப்படி அங்கே போகும் அதை இப்படி கொண்டோம் இப்படி கொண்டோம்னா. சோ இப்ப சொல்லு, ரிவிஷனுக்கு எனக்கு டைம் போகுதா மக்களே? ரிவிஷனுக்கு நான் ஒரு இடத்துல இருந்து நான் ரிவைஸ் பண்ணணும் ஒரு டைம் எடுக்கிறேன்னா ஐ எம் யூசிங் மை ஃப்ரீ, அதாவது எஃபர்ட்லெஸ்ஸா இந்த வேலை செய்யறேன்டா. அதாவது இங்க படிக்க சாப்பிடக்கு சும்மா தானே இருக்கிறேன், போன் நோன்றேன், அதுக்கு பதிலாக ஒரு ரிவிஷன். குளிக்க சும்மா தானே இருக்கேன், ரிவிஷன். போய் மோட்டர் பைக்ல போய் சும்மா தானே ஏதாவது போன் நோட்டிக்கணும், இல்ல விடுப்பு பார்த்துடுவோம். பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, பக்கத்து வீட்டு ஆன்டி வீட்டா கடை என்ன தெரியுதா, அங்கே எவன் நிக்கிறான் இங்கே எவன் நிக்கிறான், அந்த விடுப்பு தானே பார்த்துடுவேன், அதை விடுதான் பார்த்துடுவோம். இப்ப சொல்லு, நீ ரிவைஸ் பண்றதுக்கான ஒரு டைம் ஒதுக்கணுமா? இங்க இப்படி ஒரு செக்ஷன் படிச்சு போட்டா அதை ரிவைஸ் பண்றதுக்கு உனக்கு போயிட்டு வர கேப்ல ரிவைஸ் பண்ண மாட்டியோடா? சொல்லு, போயிட்டு வர கேப்ல ரிவைஸ் பண்ண மாட்டியா? நடுவுக்கு சாப்பிடுற டைம்ல நீ ரிவைஸ் பண்ண மாட்டியா? எவ்வளவு டைம் இருக்கு நீ ரிவைஸ் பண்றதுக்கு? இப்ப சொல்லுங்க, நீ ரிவைஸ் பண்றதுக்கு தனியா ஒரு செக்ஷனை ஒதுக்க வேணுமா வேணாம்? தேவையில்லை. திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஸ்டடி யுவர் சப்கான்சியஸ் மெமரி. ஏனண்டாடா உங்க பிரெயின் என்னன்னு பழகுமெண்டால் இந்த விஷயத்த, இந்த டிஃபால்ட், அதாவது நீ அதை யோசிச்சு செய்யணும் இல்ல, அது தண்டபாட்டுக்கு செய்யப்படும். அட் த சேம் டைம் இதுக்கு நீ ஒரு தனி ஒரு எஃபர்ட் போடுறியா, ஐயோ நான் ரிவிஷன் பண்ண முடியாது, நோ, எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கும். சோ நீ எஃபர்ட்லெஸ்ஸா படிக்க உனக்கு அது ஈஸியா இருக்குமா இல்லையா? ஏன்டா நீ ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு கில்ட்டினஸ் இல்ல, நீ ரிவிஷன் பண்றதுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, நீ எஃபர்ட்லெஸ் ஒரு விஷயம் செய்ய பிரெயின் அதை விரும்பி செய். சோ மக்களே, விடிய அந்த ஸ்டடி செக்ஷனை வந்து நீ ஃப்ரெஷ்ஷா ஒரு கான்செப்ட் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணு. அதுல அண்ணா சொன்ன மாதிரி இப்படி நீ ரீட் பண்ணி ஒரு ஃப்ரேமை கிரியேட் பண்ணி படிக்க பழகி. இப்படித்தான் எஸ்ஏ படிக்கணும். இப்படி எஸ்ஏ படிச்சேன்னு இப்ப சொல்ற எஸ்ஏ பாடமாக்குற செக்ஷனா? பாடமாக்கத்தான் வேணும். எஸ்ஏ பாடமாக்கணும், இதை பாடமாக்கணும். சொல்லு, ஃப்ரேம பாடமாக்கினா சரி. எஸ்ஏ பெருசு பட் ஃப்ரேம் சின்னம் தானே, சப்பரம் பெருசு பட் அடிக்கட்ட சின்னம் தானே. இப்ப சொல்லு, this is how you have to study biology மக்களே. சோ மார்னிங் ஒரு ஃப்ரெஷ் கான்செப்டுக்கு யூஸ் பண்ணிக்கொள், ஈவினிங் அந்த எழுதுறது ஒரு ரிவைஸ் பண்ணி பாக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள். ரிவிஷன்ன்றதுக்கு தனியா டைம் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க நீங்க ரிவிஷன் பண்ணாதான் படிப்பீங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீ சும்மா நடந்து போற வார நேரத்துல ரிவிஷன் பண்ணடா, ஏன் அதுக்கு தனியா டைம் இருக்கு? இப்ப சொல்லு, பயாலஜி படிக்கிறது கஷ்டம். திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு ஸ்டடி அன் எஸ்ஏ. சோ நாங்க இப்ப ஓகே நாங்க சமரிக்கு வரோம். சரி, இன்னும் ஒரே ஒரு கதை சொல்லணும், அதை நான் முடிக்க சொல்றேன்டா. சோ ஒரு எஸ்ஸே நாங்க என்னென்னு படிக்க போறோம். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உங்க பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணு சொன்னது, நீ அதுக்கு அடாப்ட் ஆக. இந்த பிரெயின்ல வந்து நீ புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்க ஹிப்போ கேம்பஸ் ஒரு பார்ட் இருக்கு. அந்த ஹிப்போ கேம்பஸ் பார்ட் தான் அதை என்கோட் பண்ணும். நீ படிக்கிற விஷயத்த என்கோட் பண்றது ஹிப்போ கேம்பஸ். ஆனா நீ ரீகால் பண்ணிக்க அதை வெளியில கொண்டு வரது ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ். சோ ஹிப்போ கேம்பஸுக்கும் ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இடையில என்ன இருக்கணும்? லிங்க் இருக்கணும். மாமா வேலை என்ன செய்யணும் நாங்க பார்க்கணும். பட் அந்த மாமா வேலை வந்து நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ஒரு ஒரு பட்டும் படாமல் சொட்டும் படாமல் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்தது இல்ல டாயின் என்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த தாமரை பூவையும் தண்ணியும் என்ன செய்யணும்? ஒட்ட வைக்கப்படணும். அதுக்கு தாண்டா ரிப்பீட்டிவ் செய்யறது. ஏன் சொல்ல, அப்ப நீ திருப்பி அந்த வேலை செய்ய ஹிப்போ கேம்பஸுக்கும் ப்ரீஃப்ரண்ட், அதாவது நீ மெமரைஸ் பண்ற, நீ உள்ளுக்கு ஏத்துறதுக்கும் வெளியில கொண்டு வரதுக்கும் அந்த பாத்வே என்ன செய்யும்? ஸ்ட்ராங் ஆகும். லாங் டேர்ம் பொட்டன்சியேஷன் சொல்றது. அந்த ஸ்னாப்டிக் பிளாஸ்டிசிட்டி என்ன செய்யும்? அதாவது அந்த நியூரோனல் கனெக்ஷன், உனக்கு விளங்குற மாதிரி சொன்னா நரம்பு கனெக்ஷன், அது என்ன செய்யும்? புதுசா போமா. சோ நீ ரிப்பீட் பண்ண. இப்ப சொல்லு, நீ ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு டைம் ஒதுக்கல, சும்மா போற வார நேரம் எல்லாம் நீ ரிவைஸ் பண்ணா யோசிச்சு பாரு, எத்தனை ஒரு நாளைக்கு நீ எத்தனை நேரம் ரிவைஸ் பண்ணலாம்? 3 தரம் சாப்பிடுற, 4 தரம் குடிக்கிற, 7 தரம் குளிக்கிற. ஓகே அது நடக்கல. ஓகே ஒரு கால வச்சு கொஞ்சம் கச்சேரி, ஒரு காலாச்சும் குளிக்கிற, அங்க போற இங்க வர, நீ போற டியூஷனுக்கு நீ ஒரு 24 தரம் போயிட்டு வர. சோ வாட் ஐ அம் டெல்லிங் இஸ், ஒரு நாள்ல உனக்கு ரிவைஸ் பண்ண எவ்வளவு சான்ஸ் இருக்கு யோசிப்ப. எத்தனை தரம் நீ லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் செய்யலாம்? 24 டாபிக் நீ ஒரு நாள்ல ரிவைஸ் பண்ணலாம்டா. தட்ஸ் தி திங். சோ
இந்த பாத்வே வந்து உனக்கு திருப்பி திருப்பி ரிட்ரைவ் ஆகிக்கொண்டிருக்க உங்க பிரெயின் வந்து அடாப்ட் ஆகும். அட் த சேம் டைம் உனக்கு படிக்கிறன்ற ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதே சொல்ல நீ ரிவைஸ் பண்றது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா செய்யற. இந்த டிஃபால்ட் மெமரி தான் உனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, எஃபர்ட்லெஸ்ஸா செஞ்சுட்டு இருக்கு. சோ நீ அதை பத்தி என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. அட் த சேம் டைம் பிரெயினுக்கு என்னடா விருப்பம், பிரெயினுக்கு என்ன விருப்பம், அசோசியேட் பண்ணி படிக்கிறதா விருப்பம். அப்படி அசோசியேட் பண்ணி படிக்கிறதுக்காக தான் சொல்லிக்கிறேன், 2-3 செக்ஷனை சேர்த்து படி. 2-3 செக்ஷனை சேர்த்து படி என்ன செய்யும், உனக்கு அந்த செக்ஷன் வந்து கிளியர் ஆகும். சோ இப்ப என்ன சொல்லி தந்திருக்கேன், ஒரு ஃப்ரெஷ் கன்செப்ட் எப்படி படிக்கணும், மார்னிங்ல ஃப்ரெஷ் கன்செப்ட் படி மக்களே. அட் த சேம் டைம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணு, அதை நைட் போடு, அதை ரிவிஷன் பண்ணு. 2 செக்ஷன் கனெக்டடா இருக்கிற செக்ஷன்ஸ் என்ன செய்யும், கனெக்ட் பண்ணி படி. அட் த சேம் டைம் இப்ப சொல்லிருப்பேன், நான் சொல்ல மறந்துட்டா, அந்த 2 டாபிக் கனெக்ட் பண்ணி சொன்ன தெரியுமா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் பிளான்டையும் சேர்த்து படின்னு சொன்ன தெரியுமா. ஏன் சொல்லுவா, அப்ப நீ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மட்டும் படிக்க ஒரு கிழமையில படிச்சு முடிக்கிறேன் வை, சரியா. இன்னொரு சிஸ்டம் சர்க்குலேட்டரி படிக்க ஒரு கிழமையில படிக்கிறேன் வை. ஆக்சுவலி நீ என்ன செய்வாண்டா, இந்த ஒரு கிழமை தாண்டா அந்த ஒரு மேக்சிமம் எஃபர்ட்ல ரீகால் பண்ணுவாய். நீ சர்க்குலேட்டரி படிக்க சர்க்குலேட்டரி தான் ரீகால் பண்ண வலிக்குவாய். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்பிரேட்டரி கையை விட்டு போற மாதிரியே இருக்கும். ஓமா இல்லையா, ஓமா இல்லையா. கொஞ்சம் கொஞ்சம் நீ ரிவைஸ் பண்ணுவேன், அதாவது வட்டி எப்படியும் வட்டியா இருக்கிற நேரம் கூட ரிவைஸ் பண்ணலாம் தான். பட் இது இப்படியே நம்பர் கூட 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 அது கொஞ்சம் குறையிற மாதிரியே இருக்குமா இல்லையா. நான் என்ன சொல்றேன், இது ரெண்டையும் சேர்த்து படிச்சேன்டா, ரெஸ்பிரேட்டரி சர்க்குலேட்டரி ரெண்டும் சேர்ந்து 2 வீக்கு இருக்கு. ரெஸ்பிரேட்டரியும் சர்க்குலேட்டரியும் சேர்ந்து 2 வீக் இருக்கு. இப்ப 2 வீக்குக்கு ரெண்டையுமே ரிவைஸ் பண்ணி ஆகும். அப்ப முதல் இருந்ததை விட இப்போ உனக்கு அந்த பாத்வேண்ட ஸ்ட்ராங்னஸ் கூடவே இருக்குமா இல்லையா. கூடவே இருந்தா இப்படி 2 வருஷத்துக்கு பிறகு கேட்டாலும் நீ சொல்லுவியா இல்லையா. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். சரியா, ஒரு செக்ஷன் இப்படி இப்படி படிச்சா நீ ஒரு கிழமை இது ஒரு கிழமை அதண்டு படிப்ப. ரெண்டையும் சேர்த்து பெறலா படிக்க நீ ரிவைஸ் பண்ண டைம் என்ன கூடும் மக்களே, கூடும். தட்ஸ் அ பாசிட்டிவ் திங். இன்னொரு விஷயம் சொல்லி தரேன்டா, நீங்க படிக்கிற எல்லாத்தையுமே மண்டே டு ஃப்ரைடே மட்டும் படிங்கடா. சாட்டர்டே சண்டே தயவு செய்து படிக்காதீங்கடா, சரியா. சாட்டர்டே சண்டே தயவு செய்து படிக்காத. சாட்டர்டே சண்டே இஸ் ஃபார் வீக்லி ரீகேப். அந்த மண்டே டு ஃப்ரைடே நீ ஒரு 5 செக்ஷன் படிச்சிருப்பதானே, எப்படியும் ஒரு 5 செக்ஷன் படிச்சிருப்பதானே, அந்த 5 செக்ஷனை சாட்டர்டே சண்டே திருப்பி ரீகேப் பண்ண. அடே எல்லா பிள்ளைகளும் எனக்கு சொல்லுங்க, ஹிப்போ கேம்பஸுக்கு போறது முக்கியமா, ஹிப்போ கேம்பஸுக்கும் ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸுக்கும் இடையில அந்த லிங்க் உருவாகிறது முக்கியமா, லிங்க் முக்கியமா, இன்புட் முக்கியமா, எது முக்கியம், லிங்க் தான் முக்கியம். சோ நீங்க எத்தனையோ உள்ளுக்க படிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, அந்த பாத்வே எவ்வளவுத்துக்கு ஸ்ட்ராங் ஆக்குறது தான் முக்கியம். இந்த மண்டே டு ஃப்ரைடே நீ கொஸ்டின் செஞ்சினியாடா, கொஸ்டின் செஞ்சு நான் இப்ப கொஸ்டின் செய்ய சொல்லி தானே, ஜஸ்ட் தியரி மட்டும் தானே சொல்லியிருக்கேன். சோ கொஸ்டின் செய்யறது இல்ல. சோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ், இந்த வீக்லி ரீகேப்ல நீ படிச்ச செக்ஷன்ஸ்ல வந்த கொஸ்டின், நான் இதுக்கு ஒரு கைட் சொல்றேன், எனக்கு அந்த நான் மேபி இருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வரேன். அதுல உங்களோட பிள்ளைகள் யாரும் இருந்தா எனக்கு அனுப்பி விடுங்கடா. சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் மத்திய மாகாணம் வந்து அவங்களோட கவர்மெண்ட் வந்து அந்த அந்த மத்திய மாகாண பிள்ளைகளுக்காக பயாலஜிக்கு வந்து அது நான் நினைக்கிறேன் சிஎப்எல் அதை உனக்கு அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியத்துல அது வந்து சிஎப்எல் ஏதோ ஒரு சம்திங், சரியா. அந்த சிஎப்எல் இருக்கிறார்கள் எனக்கு ஒரு அனுப்பிவிடுங்கடா. ஓகே, என்னடா அதுக்கு பேர், சில்பாலேக்கா, சில்பாலோக்கா, தட் சில்பாலோக்க வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்துல பேர் அவன் செக்ஷனா கேள்வி போட்டிருப்பான். சோ வாட் யூ கேன் டூ இஸ், அந்த வீக்லி ரீகேப் முடிக்க என்ன செய்யலாம், அந்த சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல வந்து அந்த செக்ஷன்ஸ்ல வந்த கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம், நீ பிராக்டிஸ் பண்ணலாம். உனக்கு வேற பேப்பர்ல கொஸ்டின் இருக்கா, நீ பிராக்டிஸ் பண்ணலாம். இது ஸ்ட்ரக்சர் எம்சிக்யூ ஒர்க் அவுட்லயும் திருப்பி ஒருக்கா பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் நான் அதுல சொல்றேன். பட் நான் என்ன சொல்றேன், வீக்லி சாட்டர்டே சண்டே என்னத்துக்கு யூஸ் பண்ணுங்கடா. அதாவது அந்த அந்த இதுல சொல்லுவாங்க என்னது, எங்க அண்ணன் எப்போ முதல் போல சாமிக்கு விட்டுருவா, அது மாதிரி சாட்டர்டே சண்டே என்னத்துக்கு ஒதுக்கிடுங்க, கொஸ்டின்ஸுக்கு விட்டுருங்க. முழுக்க முழுக்க கொஸ்டின். அந்த 5 நாளும் படிச்ச எஸ்ஸே என்ன செய்து பார்க்கணும் மக்களே, எழுதிப்பாங்க. எல்லாம்பா முக்கியமான விஷயம் மக்களே, நீ ஒரு விஷயத்த ரீடிங்கால உள்ளுக்கு எடுத்துட்டு ரைட்டிங்கால வெளியில கொண்டு போகணும், அது கஷ்டம்டா. எத்தனை பேர் நீங்க வீட்டை இருந்து படிக்க நல்ல ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கும், பட் எக்ஸாம் ஹால்ல போய் எழுதுக்கு அது உங்களுக்கு வெளியில வராத மாதிரி இருக்கும். ரீசன் என்ன தெரியுமா, இன்புட் இப்படிக்கா போனது, அவுட்புட் இப்படிக்கே வர சொல்ற, அது என்னன்றா வரும். இன்புட் இப்படி போனா இப்படித்தான், நீ அதே விஷயத்த வாயால சொல்ல நீ சும்மா பிரிச்சு மேவே இங்க இருந்து வங்காள விரிவிடா வரைக்கும் பாய் விழும். ஆனா எழுத சொன்னா வரா, வை இன்புட் இப்படி போனா அவுட்புட் இப்படி வராது மக்களே. சோ த திங் இஸ், உங்க பிரெயின் வந்து என்னத்தை நீ செய்யறியோ அதைத்தான் அதை ரிவைஸ் பண்ணும். இப்ப நீ என்னன்னு நீ இப்ப நான் காய்ச்சி கொண்டு கேட்க, இப்ப என்னால ஃப்ளோல ஒரு 2 மணி நேரம் விட்டாலும் கதை கேள்வி விட ரீசன் வந்து நான் அதுக்கு நான் பழக்கப்பட்டேன். லைக் தட் நீ இப்போ ஒரு விஷயத்த ரீடிங்கால உள்ள கிடைக்கிறேன்னா ரீடிங்கால தான் அது வெளியில வரக்கூடிய மாதிரி இருக்கு. பட் இதனாலதான் சொல்றேன், நீ ரீட் பண்ணி ரைட் பண்ணி எழுதுவா இருந்தா மோட்டர் கோட்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகும். மோட்டர் கோட்டெக்ஸ், பேசல் கேங்லியா இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. பட் இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆனா அது ஒரு என்ன சொல்ற, ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன் மாதிரி. இந்த வழக்கமா செய்வியே, பல்லு விளக்குறது, முகங்கள் வருது, அப்படி பேசல் கேங்லியா வந்து அப்படி ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்ப நீ சொல்லு,
நீ படிக்கிற செக்ஷன்ல சாட்டர்டே சண்டே நீ எழுதி பாப்பாயாக இருந்தால் எக்ஸாம் ஹால்ல அதே விஷயம் வரைக்கும் நீ வழக்கமா செய்த ஒரு விஷயத்தை தான் திருப்பி செய்ய போற. நீ உங்க ப்ரொசஸா மாத்த தேவையில்லை, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை. ரீடிங்ல இருக்கிறத ரைட்டிங்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை, பிகாஸ் அதை நீ ஹோம்ஒர்க்காவே செஞ்சுட்ட. அப்ப ரைட்டிங் டு ரைட்டிங் ஈஸியா இல்லையா? சோ தட்ஸ் வாட் ஐ சே, வீக்லி என்னத்துக்கு போட்டுட்டு போங்க, இப்படி செஞ்சுட்டு போங்க. வீக்லி ரீகப் மாதிரி என்ன ரீகப்பும் இருக்கணும், மந்த்லி ரீகேப்பும் இருக்கணும். அந்த மந்த்லி ரீகேப்ல என்ன செய், நீ 4 வீக்லயும் செஞ்ச பேப்பர் இருக்குல்ல அதை திருப்பி செய். 4 வீக்லயும் செஞ்ச பேப்பரை திருப்பி செய். பொகட்கே என்னடா சொன்னது, இப்படி விழ வேணும். நீ எத்தனை தடவை ரிவிஷன் பண்ற, ஒரு நாளிலேயே 22 தடவை ரிவிஷன் பண்ணுவ. அது விழப்பாத்தா வீக்லி ரீகப், மந்த்லி ரீகப், வீக்லி ரீகப் சொல்லு, இப்படியே நிக்குமா நிக்காதா? அப்படியோ ஒரு மாசம் செய்யறா மகனே, அது செகண்டரில இருந்து டெர்ஷியரிக்கு போயிடும். அதுக்கு சொல்ல தயவு செய்து இதுக்கு மேல படிக்காது, எனக்கு வெறுக்குதுடா. அதாவது இவ்வளவு நாளா படிக்காம இருந்து உனக்கு வெறுக்குதல்ல, ஒரு நாள் உன் பிரெயின் உன்னோட சொல்லும், அடே காணுமடா, தயவு செய்து இது திருப்பி படிக்காத, ஏற்கனவே படிச்சு படிச்சு தாண்டே எனக்கு முழுக்க மண்டைக்கு இருக்கு, தயவு செய்து திருப்பி படிக்காதேடான்னு பிரெயின் உனக்கு சொல்ற அளவுக்கு என்னால செய்ய இயலும்டா. ஏலும், தட்ஸ் வாட் ஐ சே. இது எல்லாத்துக்கும் நீ முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இந்த ஃப்ரேம் ஒர்க் பிளஸ் கன்செப்ட். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் உங்களோட மைண்ட் செட். பிகாஸ் இதெல்லாம் இப்ப ஐடியா விளங்கிட்டு தானே என்னென்ன சொல்லி தந்தேன் ஒரு, நீங்க திருப்பி வீடியோ பார்த்தாலும் ஓகே, நோட் இஷ்யூ. சமரியா சொல்றேன்டா என்னென்ன சொல்லி தந்தேன்டா பரலா அசோசியேட் பண்ணி படிங்க. பிரெயின் என்னென்ன ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, பிரெயின் அசோசியேட்டிவ் பார்ட்டை யூஸ் பண்ணாங்க, அதை எப்படி கனெக்ட் பண்ற செக்ஷன். இப்ப யூனிட் 3 யூனிட் 9 யூனிட் 3 யூனிட் 5 காலையும் கால் கொண்டு செல்வேன், அப்படி கனெக்ட் பண்ற செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க. பிரெயின் ரிப்பிட்டேட்டிவ் பவரை யூஸ் பண்ணாங்க, அதுக்காகத்தான் ரிவிஷன் பண்றது, இப்ப ஸ்டடி பண்றது. இப்ப மார்னிங்ல தான் கோர்டிசோல் ஆக்டிவா இருக்கும், அப்ப ஸ்டடி பண்ணணும், அப்புறம் ரிவிஷன் பண்ணணும், அந்த விஷயத்த யூஸ் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, உனக்கு ஒரு ஃப்ரெஷ் கன்செப்ட் எப்படி கிரியேட் பண்றது, அந்த 4 தரம் வாசிக்கிறதால என்ன, திருப்பி திருப்பி வாசிக்கிறதோட பிரெயின் வந்து அனலைஸ் பண்ண வலிக்கும். தனியே பசிவ் ரீடிங்கை மட்டும் பிரெயினு கொடுக்காம ஒரு அனலைஸ் பண்ணி படிக்கிற ரீடிங்கை பிரெயினு கூட ஒரு விஷயம் சொல்லி தரேன். இது எல்லாத்தையும் ஓகே எல்லாம் இன்ஷுவா. நீங்க எல்லாரும் வர்ற ஒரு பிழையான விஷயம் என்ன சொல்லுங்க பாப்படா, பெர்ஃபெக்ட்னஸ். பெர்ஃபெக்ட்னஸ் இஸ் த மோஸ்ட் 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 வில்லன் ஆஃப் யுவர் லைஃப். ஏனென்றாடா எல்லாரும் பயாலஜி பாடமாக்குறதுக்கு காரணம் என்னடா, இதுக்காகத்தானே நீங்க எல்லாரும் பாடமாக்குறீங்க, ஓமா இல்லையா? இப்படித்தானே உங்களை சொல்லி வளர்த்துருக்காங்க. பிகாஸ் ரிசோர்ஸ் புக்கை பாடமாக்கினா உங்களுக்கு இந்த மார்க்ஸ் வரும், ஆகவே இதை பாடமாக்குங்க ஒரு மைண்ட் செட்ல தானே உங்களை வளர்த்துருக்காங்க. மை அட்வைஸ், நெவர் கோ ஃபார் திஸ், ஒன்லி கோ ஃபார் திஸ். இது காணும்டா, இது வடிவா காணும், இது வடிவா காணும். ஏன் சொல்றேன் சொல்லு, அப்போ நான் சொல்ற மெத்தட்ல படிக்கிறப்பல நீ எஸ்ஏல எழுதித்தான் நீ மார்க்ஸ் வரணும் அவசியம் இல்லை, நீ எல்லாமே செய்வேன், எம்சிக்யூம் செய்ய, ஸ்ட்ரக்சர் நான் படிப்பேன், அதை பத்தி யோசிக்காது. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஏன்னா பெர்ஃபெக்ஷன் கொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ படிக்க வேண்டியது ஒரு 30 பாயிண்ட் இருக்குன்னு வைப்பா, சரியா? அதுல ஒரு 20 பாயிண்ட் அல்லது 25 பாயிண்ட் கதையா போகுதுன்னு வை, மிச்ச 10 பாயிண்ட் கதைக்கு சம்பந்தமே இல்லாம வருதுண்டு. இப்ப பேர் நாங்க படிச்சுட்டு போய்க்க பேர் அந்த லங்ல வந்து சம்பந்தமே இல்லாம நடுவுக்கு குறுக்க கொஞ்சம் கௌசிக் வந்தான்ற கொஞ்சம் பேர் வந்தவங்க பாத்தீங்க. அப்ப நாங்க அதை ஆர்கனைஸ் பண்ணுவோமாக இருந்தா தட்ஸ் ஃபைன். பட் நீ படிச்சு கொண்டு போயிருக்க நார்மலா இந்த 10 பாயிண்ட்ஸ் இன்னும் டிஸ்டர்ப் பண்ண. பட் நீங்க என்ன செய்வீங்கடா, இந்த 30 பாயிண்டையும் பாடமாக்கணும்ன்ற மைண்ட் செட்ல இந்த 30ஐயும் மண்டேக்குள்ள ஏத்துவீங்க. உங்க பிரெயினுக்கு இந்த 20 சந்தோஷமா ஏத்துமா இல்லையா? ஏண்டா அது ஒரு கதை, அது ஒரு கதை, அதுல ஒரு ரிப்பீட்டேட்டிவ் இருக்கு, அதுல ஒரு அசோசியேஷன் இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதை ஏத்து. இந்த 10 ஏத்துமா? நீ இந்த 20ஓட சேர்த்து இந்த 10 ஏத்தேக்க, 1 லிட்டர் பாலை கலந்து அதுக்கு ஒரு சொட்டு நஞ்ச விட்டாலும் அவ்வளவு என்னதான், நஞ்சுதான். பிரெயின் என்ன செய்யும், இந்த 20ஐயும் உனக்கு என்ன செய்யாது, மண்டைக்குள்ள ஏத்த. அதோட அதை என்ன செய்யணும், அந்த 20ஐயுமே விட்டுரு. இது விளங்குதா விளங்க இல்லையா, இது விளங்குதா விளங்க இல்லையா? தட்ஸ் வாட் ஐம் சே. இந்த 20 நீ என்னதான் கதையா பாடமாக்கினாலும் இந்த 10 கொண்டே உள்ளுக்கப்படுனா அந்த 20 பிரியோசனம் மேல ஒரு கிழமையில அந்த 20 என்ன செய்யும், மறக்க. நான் உங்களுக்கு சொல்லித்தர ஐடியா என்னடா, நீங்க இந்த 20 மட்டும் பாடமாக்குங்க. இதுதான் அந்த 20ன்றதான் சட்டத்தின் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி, கீழே இருக்கிறது சப்பரம் மாதிரி. இந்த 20 மட்டும் பாடமாக்குங்க, சரியா? இந்த 20 உனக்கு கதையா இருக்குமல்லோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் வாட்சன் போய் முதல்ல வாட்சன் போய்க்க, உனக்கு அதை வாதனாளில தொடரான சுவாசப்பை வரையிலையா, ஓகே விட்டுரு, பிரச்சனையே இல்லை. உனக்கு வாரதை மட்டும் நான் சொல்ல பாத்தியா, எனக்கு மூக்குத்தாரம் இந்த ஓடர்ல தான் இருக்கு, தொண்டை இந்த ஓடர்ல பாத்தியா, நடுவுல எனக்கு லரிங்ஸ் மறந்துட்டு, நொட்ட நிஷம் உனக்கு வரையிலையா, விட்டுரு. அப்ப முதல்ல இருக்க சொல்லி பார்க்கணும், உனக்கு எது ஃப்ளோல வருதுன்றத இருக்க சொல்லி பார்க்கணும். அப்புறம் ப்ரோ உனக்கு மிஸ் பண்ற பாயிண்ட திருப்பி நீ அட் பண்ணி பாக்க, ஓகே இது நான் தெரிஞ்சும் ஆனா நான் மிஸ் பண்ணிட்டேன், ஓகே நான் இதை அட் பண்ணிக்கொள்ளலாம். சென்னாந்திர நீ அட் பண்ணியும் சொல்லி பாக்குற, திருப்பியும் கொஞ்சம் மிஸ் ஆகுது, இது கதைக்குள்ள வருது தானே, அப்ப இதை அட் பண்ணலாம். எல்லாத்தையும் நீ செய்த அப்புறம் இது என்னென்ன கதைக்குள்ள அட் பண்றேன்னு தெரியலையே அண்ணா,
விட்டுரு, அது கதைக்கே வேண்டாம். கதைக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் கதைக்குள்ள வேணாம், தூக்கி குப்பையில போட்டுரு. தட்ஸ் வாட் ஐ சே. சோ இப்ப நீ கதை ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பல, அந்த கதையை வச்சு இந்த ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணு. மிச்சம் கிடக்கட இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுவா அப்போ. எக்ஸாமுக்கு முதல் போய் கேட்க மகனே இப்ப எனக்கு சொல்லு, கதை உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். ஏன் சொல்ல அந்த கதையை நீ ரிஃபைன் பண்ணி ஒரு 3-4 தடவை உண்ட மண்டைக்கு ஏற்றிருப்பாய், ஓமா இல்லையா? அப்ப கதையை ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். நீ எதை மட்டும் பாடமாக்கணும்? எதை மட்டும் 30 பாயிண்ட் பாடமாக்கணுமா, 10 பாயிண்ட் பாடமாக்கணுமா? 30 10? 30 10? 10 தான் படமாக்கணும். ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து படமாக்கி இருந்தா இந்த 20மே என்ன செஞ்சிருக்காது, மண்டேக்குள்ள இருக்காது. அப்ப எக்ஸாமுக்கு போய் எவ்வளவு தான் படமாக்கணும், 30 தான் பாடமாக்கணும். ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ், ஃபர்ஸ்ட் டைம் படிக்க நீ ஒரு கதை உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பிரெயினை ஒர்க் பண்ற மாதிரி ஆக்டிவ் ரீகாலிங்கா ஒரு 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 கேமிஃபை பண்ணி படிக்கிற. எனக்கு விரும்பி நம்ம நான் ஒரு கதை எழுத போறேன், நான் ஒரு டிரெக்டர் மாதிரி ஒரு கதை எழுத போறேன், இந்த ஓன் ஸ்டோரி நான் எழுத போறேன், இந்த ஓன் ரிசோர்ஸ் புக் நான் எழுத போறேன், எந்த நோட்ஸ் நான் கிரியேட் பண்ண போறேன், உனக்கு விரும்பின கதையை நீ எழுதுற. யூ ஆர் ஃப்ரீ டு டூ தட். அதான் இதனாலதான் நான் பார்ட் ஒன்லயே சொன்னேன், ரிசோர்ஸ் புக் அப்படி எழுத முடிஞ்சு ஒன்னும் ஒருத்தனும் வந்து கேட்க போறது இல்லை. உனக்கு விரும்பினதை நீ எழுது. ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற விஷயத்த உனக்கு விரும்பின மாதிரி, அந்த கீவேர்ட்ஸ் முக்கியம் தான், அது அடுத்த விஷயம், அதை பிறகு போக பிராக்டிஸ்ல கொண்டு போயிடலாம். பட் விரும்பினது எழுது. விரும்பினது எழுதி செஞ்சோண்டு போயிருக்க ஆட்டோமேட்டிக்கா இந்த 20 மட்டும் பாடமாக்கு. மிச்ச 10 விட்டு அதை எக்ஸாமுக்கு போயிருக்க மட்டும் நீ என்ன செய், ஃபீல்ட் சென்டர் எக்ஸாம் போயிருக்க படமாக்கிட்டு போ, ஃபிஃப்த் செம்முக்கு போயிருக்க படமாக்கிட்டு போ, ஃபைனல் போயிருக்க படமாக்கிட்டு போ. ரிப்பீட்டட்ல ஒரே விஷயம் வேறு. இப்ப இவ்வளவும் உனக்கு காண எல்லா பிள்ளைகளும் இப்ப என்ன கேட்க போற ஒரே ஒரு கேள்வி, உனக்கே தெரியும் அந்த கேள்வி என்னன்னு. இவ்வளவுத்தையும் 2 மாசத்துல செய்யறோம், எங்களுக்கு 8 மாசத்துல எக்ஸாம். அண்ணா இவ்வளவுத்தையும் செஞ்சது ஒரு மாசத்துல தான்டா. சொன்னா நம்ப மாட்டாங்க, பட் தட்ஸ் த ட்ரூத். நான் எனக்கு அந்த செமினார் நடந்தாப்புறம் மட்டும்தான் படிக்க வலிக்கிட்டேன். சீரியஸா சொல்றேன், செமினார் நடந்தாப்புறம் மட்டும்தான் படிக்க வலிக்கிறேன். அடுத்தது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட இது 2 பேலன்ஸ் பண்றது என்ன. நான் உனக்கு எத்தனை 3:30 மணி இருந்து ஒதுக்கி இருக்கேன், 4 மணில இருந்து 6 மணி, அதே மாதிரி 7:30 இருந்து 9 மணி, இவ்வளவுதான் ஒதுக்கி இருக்கேன். ஓகே, இதை விட உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நீங்க பரலாம் கொடுக்கலாம். பட் அது இப்ப திருப்பி சார் சொல்லி முடிக்கணும். ஓகே, பாரம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் சேயிங். இனிஷியலா இது கஷ்டமா தான் இருக்கு, முதலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் மேல தான் எல்லாமே சரியோ. ரோஹித் இப்ப ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் மாதிரி அடிக்க, அதாவது ஆரம்பத்திலேயே சம்பவம் நடக்கும், அதை பத்தி கிடைக்கல. இந்த ஆரம்ப கால ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் நீங்க பாப்பீங்க, அந்த ஸ்ரீலங்காக்கு எதிராக 264 அடிக்க, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 206 அடிக்க, அந்த இன்னிங்ஸ் 200 இன்னிங்ஸ் வந்து ரோஹித் சர்மாட்ட பாப்பீங்களா இருந்தால் அந்த கன்சிஸ்டன்சி நீங்க பார்க்கணும். அவன் முதலாவது 50 ஒரு 73 80 90 போல்ல தான் அடிப்பான், சரியா. 50 வந்து 90 போல்ல தான் அடிப்பான். அதே நேரம் இந்த 264 நான் நினைக்கிறேன் 173 போல்ல அடிச்சது அந்த கதையில 93 போல்ல 50, அடுத்தது 120 130 போல்ல 100, பிறகு 130 போல்ல 100, 130 போல்ல 120 போல்ல 100, 173 போல்ல 264, மிச்ச கடைசி 53 போல்ல. முதல் 50 அடிக்கிறதுக்கு 93 போல் தேவைப்பட்ட அதே நேரம் கடைசி 164 அடிக்கிறதுக்கு வெறும் 53 போல் தான் தேவைப்பட்டிருக்கு. தட்ஸ் த பவர். இனிஷியலா எல்லாமே ஹார்டா தான் இருக்கு. இதை யூ ஆர் ட்ரைங் எ நியூ திங். ஒரு விஷயத்தை புதுசா அடாப்ட் ஆகிறது பயங்கர கஷ்டம். பிகாஸ் அதான் சொல்றேன், நான் இப்ப உனக்கு வந்து இப்படி எல்லாம் செஞ்சாதான் நீ பாஸ் பண்ண அதெல்லாம் இல்லை. உன்னால 7 மணிதான் நான் சொல்ல வரேன். மீன் அண்ணா இது கஷ்டமா இருக்குன்னு தயவு செய்து ஹோப்பை விடாத. என்னால 7 மணி, ஐ வில் டூ தட் அண்ணா, என்னால 7 மணி நீ உனக்குள்ள உங்க பிரெயினுக்கு ஒரு மோட்டிவேஷனை கூட, நான் செய்வேன். பிகாஸ் உன்னால 7 மணி ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து நீ செய்து பார், இட் கேன் டூ தட். இனிஷியலா ஸ்லோவா தான் இருக்கும், அந்த ஸ்லோவா பத்தி ஒரு பண்ண. அதனால நீ இப்பயே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 to 2 months இது ஸ்லோவா இருந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா அங்கே பிக்கப் பண்ணும். இது ஸ்லோவா இருக்குத்தானேன்னு நீ ஒவ்வொரு மந்தும் விட்டு வந்தேன்டா, கடைசி மந்த் நீ இதே தாண்டா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாய், சரியா. ஸ்லோவா போகுதுன்றதை பத்தி யோசிக்காத, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஃபாஸ்டா போக என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்கா நீ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான உனக்கு ஒரு டைம் வரும், சரியா. பட் அது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நீ இப்படி ஒர்க் பண்ணி படிக்கணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பேப்பர் செய்தாலே காணும். பேப்பர்ஸ் எதுவும் தியரியை ரிவைஸ் பண்ணி கவர் பண்ண, அதுக்கு தாண்டே வீக்லி சாட்டர்டே சண்டே கிடக்குத்தானே. சாட்டர்டே சண்டே சும்மா தானே கிடக்கு, அது சரி. சாட்டர்டே சண்டே தான் நீங்க முழு நாளும் கிளாஸ் போவீங்கன்னு எனக்கு தெரியுமா, அடுத்த விஷயம். எனிவேஸ் உனக்கு இப்ப நீ சாட்டர்டே சண்டே கிளாஸ் போறீங்க நான் நினைக்கிறேன். இப்ப சயின்ஸ் வேலைலாம் வெள்ளிக்கிழமை இருக்கான்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை பின்னேற சயின்ஸ் வேலையில தானே, அப்படித்தானே? ஹலோ, எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஸோ. உங்களுக்கும் இருக்கிறீங்களா வெள்ளிக்கிழமை பின்னேறம் இருக்கிறீங்களா நினைக்கிறேன், இல்லையே. அப்ப வெள்ளிக்கிழமை வெள்ளி எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் 5 மணி முடிஞ்சிருந்தானே. வெள்ளிக்கிழமை பின்னேரம் இல்லையா, அதுவும் 2 ஒரு கிழமை குமரன் சட்ட எக்ஸாம் வரும், ஒரு கிழமை கஜேந்திரன் சட்ட எக்ஸாம் வரும். நல்ல ஒரு கிழமை ஏதோ ஒன்று 5 மணிக்கு முடிஞ்சிருந்தானே. ஸோ வாட் ஐ அம் டெல்லிங் இஸ்
அந்த நாடுகள் என்ன செய்யுங்க, பிசிக்ஸ் பேப்பர் செய்யறது. ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நீ கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கூட அடுத்த மேட்டர். நானே உங்களுக்கு பிசிக்ஸ் படிச்சு விடுறேன், அதை பத்தி நீ யோசிக்க. அதாவது நீ பிசிக்ஸ் என்னென்ன செய்யணும்ன்றதுல நானே உனக்கு செஞ்சு விடுறதால நீ அதாவது இந்த வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு வாய்க்குல தீத்தி விடுற வேலை வரைக்கும் நான் உனக்கு செய்யறதானே. அதனால நீ அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன்டா, பயோ கஷ்டப்படுற பிள்ளைகள் தயவு செய்து இனிஷியலாவது ஸ்லோவா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம தயவு செய்து மூவ் ஆன் பண்ணுங்கடா. என்னால ஏழு மண்ணாண்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி அங்கே கொண்டு போங்க, விஷயம் சரியா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இப்ப நீ இந்த விஷயத்த செய்யாம விடுவாயாக இருந்தால் பிறகு உங்க லைஃப்ல நீ ஃபீல் பண்ற நேரம் யூ வில் ஸ்டார்ட் டு ரிக்ரெட் தட் திங். ஓகேவா. கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் செஞ்சு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அது இது சொல்லுவாங்க, ஒரு மில்லி செகண்ட் அருமை தெரியணுமாக இருந்தால் உசைன் போல்ட்டுக்கு பிறகு செகண்டா வந்தவன்கிட்ட போய் கேட்டுப்பார், அவனுக்கு தெரியும் ஒரு மில்லி செகண்ட் அருமை என்னன்னு. ஒரு நிமிஷத்தின் அருமை என்னன்னு தெரியணுமாக இருந்தால் ஒரு நிமிஷத்துல ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணவன்கிட்ட போய்க்கலாம், அந்த ஒரு நிமிஷத்தின் அருமை என்னன்னு தெரியுமா. ஒரு மாசத்தின் அருமை என்னன்னு தெரியணும்னு கேட்டா ஒரு மாசம் முந்தி பிறந்த பிள்ளையால், அந்த குறமாசத்துல சில பிள்ளைகள் பிறகுதானே, அந்த குறமாசத்துல பிறந்த பிள்ளைகள் சில குறைபாடுகளோட வரமாட்டான், அந்த குறைபாட்டுல பிறந்த பிள்ளைகிட்டே அந்த அம்மா டைம் போய் கேட்டு அந்த ஒரு மாசத்தின் அருமை என்னன்னு. ஒரு வருஷத்தின் அருமை என்னன்னு தெரியணும்டா, செகண்ட் ஷேடுக்கு அவன்கிட்ட போய் கேட்டுப்பான், அவனுக்கு தெரியும் ஒரு வருஷத்தின் அருமை என்ன. சொல்லுவாங்கடா என்னண்டு, ஃபர்ஸ்ட் ஷேல நாங்க அப்படி டைம் செகண்ட் ஷே சேர்த்து வச்சிருக்கோம், எவ்ரி திங் இஸ் ஃபைன், பட் தட் லைஃப் அவனுக்கு மட்டும்தான்டா தெரியும் அந்த வேதனை என்னன்னு. ஃபர்ஸ்ட் ஷேல உன்னை ராஜா மாதிரி பார்த்திருப்பாங்க, செகண்ட் ஷேல உன்னை நாய்க்கும் கூட மதிக்காத மாதிரி தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ரீசன் இவர் செகண்ட் ஷே தானே, ஃபர்ஸ்ட் ஷே ஒழுங்கா செய்யல போல இருக்கு, இவர் இது சரிப்பட்டு வருது மாடமேகத்தான் சரி, அந்த மாதிரி கதைப்பாங்க. உங்களை எத்தனை விதமான அவமானங்களுக்கு நீங்க உட்பட வேண்டும்ன்றது செகண்ட் ஷேக்கு போற பிள்ளை. ஒவ்வொரு செகண்ட் ஷே எடுக்கிற பிள்ளைக்குள்ளேயும் இருக்கிற வேதனை வந்து அந்த பிள்ளைக்கு மட்டும்தான்டா தெரியுமா. ஒவ்வொரு செகண்ட் எடுக்கிற பிள்ளைக்குள்ளேயும் இருக்கவே அது வெளியிலையும் சொல்ல முடியாம உள்ளுக்கையும் அடக்கி வச்சுக்கணும். அந்த பிள்ளை ஒவ்வொன்றுக்கு முடியல எவ்வளவு விட, ஆனா நான் ஃபர்ஸ்ட்லயே மிஸ் பண்ணிட்டேன், என்ன இது எப்படி செய்யறது அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக்ல வந்து நிறைய பிள்ளைகள் செகண்ட் ஷே தேர்ட் ஷே பிள்ளைகள் போடைக்கிறாங்க, நம்ம பாவமா இருக்கும் அந்த பிள்ளைகளை பாத்தீங்கன்னா. அதுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு சொல்லுவாங்க, வெளியில சொல்லிடாத அளவுக்கு. அவங்கள்ட்ட போய் கேட்டு அந்த ஒரு வருஷத்து நேரமே 25 people. ஓகேவா. சோ இப்ப நீங்க செய்யாட்டி இதுக்கு பிறகு எப்பவுமே நீங்க செய்யலாம். தட்ஸ் த ரியாலிட்டி. ஓகே, ஐ ஹோப் யூ கேன் டூ தட். உன்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் மாதிரி தான், இனிஷியலா ஸ்லோவா போனாலும் நம்பிக்கை வச்சு கொண்டு போ. ட்ரஸ்ட் த ப்ரோசஸ். ப்ரோக்ரஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் than perfection. Progression is most important than perfection. Only word, now or never. That's the thing. அப்படிதான் சொல்றேன், do or die Mary, now or never. ஓகேவா. ஸோ மக்களே, திஸ் இஸ் த ஒர்க் அவுட். ஸோ அதுக்கு சமரியும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மிச்ச பார்ட்ல நாங்க என்ன செய்யும், ஸ்ட்ரக்சர் எப்படி செய்யறது, அதனால இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அது இதை விட கேமிஃபையான விஷயம் சரியா. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பிறகு ஆறுதலா பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கும் வரை until this, டாடா பை பை, சைனிங் ஆஃப். டாடா.